पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशः स वो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ॐ अथ योगानुशासनम्। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் 2வது பாதம் சாதனா பாதம் பார்த்துட்டு இருக்கோம். சாதனா பாதத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா 5வது சூத்திரம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வரிசையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவித்யான்னு சொல்லக்கூடிய கிளேஷத்தில் முதல் கிளேஷம் இது அவித்யா. அவித்யா அப்படின்னாவே நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா மொத்தம் 16 ஐட்டம் இருக்குன்னு எடுக்கணும். எது 16 ஐட்டம் அவித்யால இருக்கு? முதல்ல அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷம்னு சொல்லக்கூடிய 4 கிளேஷங்கள். இன்ட்டு போட்டுக்கிட்டு என்ன பண்ணணும்? பிரசுத்த தனு விச்சின்ன உதாராக 4 வாசனைகள், 4 கிளேஷங்கள், 4 வாசனைகள் போட்டீங்கன்னா மொத்தம் 16 விஷயத்துக்கு பேர் அவித்யா. அதுல எதை தொட்டாலும் அது அவித்யா. அவித்யாவோட சுரூபம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா அடுத்தது வருது என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனித்தியத்துல நித்திய புத்தி, அதுக்கப்புறம் அசுத்தத்துல சுத்த புத்தி, அசுச்சியில சுச்சி புத்தி, துக்கத்துல சுக புத்தி, அதுக்கப்புறம் அதே நேரத்துல அனாத்மால ஆத்ம புத்தி. இதுதான் அவித்யாவோட சொரூபம். இந்த 4ம் பாத்தீங்கன்னா அவித்யாவோட 4 பாதங்களா சொல்லப்படுது. ஒரு மாட்டுக்கு 4 கால் இருக்க மாதிரி அவித்யாவோட 4 கால்கள் இதுதான். இந்த 4 இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு.
அப்ப பஞ்ச கிளேசங்கள்ல முதல்ல இருக்கக்கூடிய அந்த அவித்யாவை சொன்னதுக்கு பிறகு ரெண்டாவது ஆரம்பிக்குது. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், அவித்யால என்னன்னு கேட்டீங்கன்னா வேதாந்தமும் இந்த யோகத்துக்கும் சாங்கியம், இந்த யோகம் சாங்கியம் ரெண்டுத்தையும் ஒரே பிலாசபின்னு வச்சுங்க. வேதாந்தம் இந்த ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சத்காரியவாதம் அப்படின்னு பேர். ரெண்டு பேர்த்துக்குமே என்ன பேர்? சத்காரியவாதம். சத்காரியவாதம்னா என்ன சுவாமி அப்படின்னா இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம். அதாவது காரியம் இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம்ன்றது ஒன்று எக்ஸிஸ்ட் இருக்கணும், ஒரு காரணத்தோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும். காரணம் இல்லாம காரியம் உண்டாகாது அப்படின்னு பேர். அப்போ நம்ம இந்த ஜெகத்தெல்லாத்தையும் பார்க்கிறோம் அப்படின்னா இந்த ஜெகத்துக்கெல்லாம் காரணம் யார் இருக்கா அப்படின்னா சாங்கியம் சொல்லுது, இந்த யோகம் சொல்லுது, ஒரு அவித்யான்னு சொல்லக்கூடிய ஒரு மூல பிரகிருதி இருக்கணும் அப்படின்னு இருக்கு அப்படின்னு ஒத்துக்கணும். நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அதே தான் சொல்றோம். நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணம் ஒண்ணு இருக்கு, காரண தத்துவம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப வேதாந்தத்துக்கும் யோகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த காரண தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா மூல பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயா தத்துவம், அவங்க சாங்கியத்த யோகத்துல மூல பிரகிருதி, அது வந்து பாத்தீங்கன்னா நித்தியமானது, சத்தியமான ஒரு வஸ்து அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இருப்பு பொருள், ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், சதத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. நேற்று பாஷ்யத்திலேயே பார்த்தோம், அது ஒரு தத்துவம் அப்படின்னு. நம்ம வேதாந்தத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபின்ன சக்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால்தான் நேற்று நம்ம விவேக சூடாமணி எல்லாம் பார்த்தோம். அனிர்வச்சனீய கியாதி, அது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து அதை பத்தி டிஃபைன் பண்ணவே முடியாது. எது வரைக்கும் அப்படின்னா பிரம்ம ஜானம் உண்டாகிற காலம் வரைக்கும் அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம சொல்றோம். ஏன்னா காரியம் பார்க்கிறோம், இந்த காரியத்தெல்லாம் இந்த ஜெகத்து ஜீவ ஜெகத்தை பார்க்கறதுனால இதுக்கு காரணம் ஒரு அவித்யான்னு ஒண்ணு இருக்கு, மாயான்னு ஒண்ணு இருக்குன்னு ஒத்துக்கிறோம். ஆனா அது வந்து நித்தியமானு கேட்டீங்கன்னா வேதாந்த மதத்துல வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் இல்லை, சத்தியம் இல்லை. அப்ப என்னது? பிரம்ம ஜான பரியந்தம் வந்து இருக்கும். பிரம்ம ஜானம் உண்டான மாத்திரத்துல அது இல்லாமல் போய்விடும், காரணமும் இல்லாம போயிடும், காரியமும் இல்லாம போயிடும். அப்ப யாரு சத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மம் தான். பிரம்மத்துக்கு மேல இந்த மாயை என்ன பண்ணுது? இந்த ஜெகத்தை தோற்றுவிக்கிறது அப்படின்னு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு காரண தத்துவம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ரெண்டுமே சத்காரியவாதம் பேரு. ஒன்னுத்துக்கு பேரு, இவங்களோட வாதத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாங்கிய காரிக்கால படிக்கும்போது தெரியும். இந்த அவித்யா தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னை மாத்திக்காமையே அவங்க சொல்றாங்க. அவித்யா தன்னை மாத்திக்காமையே என்னவா இருக்குன்னா புத்தி தத்துவமா மகத் தத்துவமா அது என்ன பண்ணுது? பரிணமிக்குது. புத்தி தத்துவம் தன்னை மாத்திக்காமையே என்ன பண்ணுது அப்படின்னா மனஸ்தத்துவம் சொல்லக்கூடிய அகங்கார தத்துவமா பரிணமிக்குது. இந்த மனஸ்தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா தன்னை வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்காமையே பஞ்ச தன்மாத்திரைகளா என்ன பண்ணுது? பரிணமிக்குது. பரிணமிக்குதுன்னு அர்த்தம் தெரியுது, தோன்றுகிறது, அப்படி தோன்றுது. அப்ப தன்மாத்திரைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னை மாத்திக்காமையே பஞ்ச ஸ்தூல பூத்தங்களா தோன்றுது. பஞ்ச ஸ்தூல பூத்தங்கள் தன்னை மாத்திக்காமையே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்தா வந்து பாத்தீங்கன்னா பரிணமிக்குது. இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா சாங்கியம் யோகம் ரெண்டுத்துக்கும் பேரு பரிணாம வாதம் அப்படின்னு பேர். இப்ப நமக்கு வேதாந்தத்துல என்ன பேரு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தங்கம் மண்ணு எக்ஸாம்பிள் சொல்றோம். என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தங்கம் தங்கமா தான் இருக்கு. தங்கம் வந்து பாத்தீங்கன்னா மூக்குத்தி கம்மலா மாறவே இல்லை எந்த காலத்துல, மண்ணு மண்ணாதான் இருக்கு, சட்டி பானையா மாறவே இல்லை. அதே மாதிரி கான்சியஸ்னஸ் எப்பவுமே கான்சியஸ்னஸா தான் இருக்கு. அது மேல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அது மாறுறதே இல்லை. அப்ப என்னது தெரியுது? தெரியுது. தங்கத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நாமம் ரூபம் வந்து பாத்தீங்கன்னா கல்பிதமா தெரியுது, தோன்றுகிறது, ஆபாசிக்குது அப்படின்னு பேர். அப்ப அதுக்கு என்ன பேர் சுவாமி சொல்லுவோம் அப்படின்னா விசேஷ ரூபேன வர்த்தனம் இது விவர்த்தம் அப்படின்னு பேர். விசேஷமா ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம்ல தங்கம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்கட்டா இருந்தது, கோல்டு பிஸ்கட்டா இருந்தது. என்னாச்சு? அதை கட் பண்ணி என்ன பண்ணியாச்சு? வேற வேற ஃபார்ம் கொடுத்தாச்சு. இப்ப தங்கம் எப்படி இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஒரு பிஸ்கட்டா இருந்த ஃபார்ம் மாறி போச்சு. மூக்குத்தியா, கம்மலா, பிரேஸ்லெட்டா, நெக்லஸா, அது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் மாறி இருக்கு. ஃபார்ம் மாறினோன்னு அதுக்கு ஒரு பேரும் கொடுத்தாச்சு. அப்ப பேரு நாம ரூபத்துலதான் அது வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் இல்லையா? தங்கம் மாறவே இல்லை, தங்கம் தங்கமா தான் இருக்கு.
தங்கத்துல சேஞ்ச் நடக்கல, தங்கத்தோட நாம ரூபம் வந்து வெளியில வேற வேற ஃபார்மா தெரியுது. இதுக்கு அப்போ தங்கம் என்னவா இருக்கு இப்போ அப்படின்னா கம்மல்ன்ற விவர்த்தமா இருக்கு, மூக்குத்தின்ற விவர்த்தமா இருக்கு. விவர்த்தம்னு என்ன அர்த்தம்? விசேஷ ரூபேன வர்த்தனம். வர்த்தனம்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். நாமரூபம்ன்ற விசேஷ ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நீங்க நானும் எல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் கான்சியஸ்னஸ் தான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நான் பரமஹம்சாவில் தான், நான் சன்னியாசி, நீங்க கிரகஸ்தர், நீங்க ஸ்திரீ, நான் புருஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான நாமரூபங்களோட நம்ம ஒரே கான்சியஸ்னஸ் தான் இருக்கு. இதுக்கு பேரு விசேஷ விவர்த்தம்னு பேரு. அந்த விவர்த்தத்தை இன்னொரு விதமா சொன்னீங்கன்னா என்ன சொல்லலாம்னா விரோத வர்த்தனம் விவர்த்தம்னு சொல்லுவோம். விபரீத வர்த்தனம், விரோத வர்த்தனம். விபரீதம்னு என்ன அர்த்தம்? தங்கம் தங்கமா தான் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேற எதுவும் இல்லை, கான்சியஸ்னஸா இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை. ஆனா அது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா விபரீதமா தெரியுது, நாமரூபமா தெரியுது. ஆனா கான்சியஸ்னஸ்க்கு நாமரூபம் இருக்கா? இல்லை. அப்ப நாமரூபம் இல்லாத கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது? அவித்யாவோட சேர்ந்து என்ன தெரியுது அப்படின்னா நாமரூபமா இருக்கிற மாதிரி நான் பரமஹம்சானந்தான்னு தெரிகிறேன். நான் பரமஹம்சானந்தா மனுஷன் அப்படின்னு நான் தெரிகிறேன், பார்த்தீங்களா? அப்போ அதுக்கு பேர் என்ன பேருன்னா விபரீத வர்த்தனம், விரோத வர்த்தனம்னு பேர். விபரீதம்னு என்ன அர்த்தம்? நாமரூபம் இல்லாத ஒரு கான்சியஸ்னஸ் விபரீதமா ஆப்போசிட்டா நாமரூபத்தோட தெரிகிறது இருக்கிறது. இதுக்கு பேர் விரோதமா. ஆமா, ரொம்ப விரோதம். நிர்குண நிராகாரமா இருக்கிற இந்த கான்சியஸ்னஸ் சகுண சாக்காரமா ஆப்போசிட்டா விரோதமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் விவர்த்தம் அப்படின்னு பேர். இதைதான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பேர் இன்னொரு பேர் கொடுக்கும்போது என்ன பண்றோம்? ஆபாசவாதம். விவர்த்தமா இருக்கிறது. அப்ப விவர்த்தம் சத்தியமானு யாராவது கேட்பாங்க. ஆயிடுச்சா கம்மல் மூக்குத்திய தங்கம் ஆயிடுச்சா? விரோதமா ஆயிடுச்சா? தங்கமா கம்மல் மூக்குத்தி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா விவர்த்தம் சொல்லிட்டீங்களா, இருக்கா தங்கம் கம்மல் மூக்குத்தியா அந்த தங்கம் இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம சொல்லுவோம் இல்ல இல்லப்பா ஆபாசிக்குது, தங்கத்துக்கு மேல ஆபாசிக்குது. அதே மாதிரி கான்சியஸ்னஸுக்கு மேல இந்த ஜீவ ஜெகத் ஆபாசிக்குது. ஆபாசிக்குதுன்னு அர்த்தம் தோன்றுகிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா ஆபாசவாதம்னு பேரு. அப்ப நம்ம வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா விவர்த்தவாதம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அது ஆபாசவாதமாகுது. நல்லா இதை புரிய வச்சுட்டு உங்களுக்கு சமாதிக்கு கொண்டு போகும்போது அது என்ன ஆயிடும்? அஜாதவாதம். தங்கத்தை மட்டும் போக்கஸ் பண்ணினீங்கன்னா என்ன ஆயிடும்? பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். நீங்க இந்த நாமரூபத்தை பார்த்தீங்க அப்படின்னா கள்ளக்கண்டா நாயக்கானும், நாயக்கண்டா கள்ளக்கானும். ஒரு தூண்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயோ, நீங்க பாலக்காட்டுல ஒரு டாக்டர் இருக்கார், சேது மாதவன் டாக்டர் அப்படின்னு, ஒத்தப்பாலத்தில். அவர் வீட்டுக்கு அவர் ஆஸ்பத்திரி ஒன்று வச்சிருக்காரு, ஆயுர்வேதிக் ஆஸ்பத்திரி. போயிருக்க வாங்க சாமி அப்படின்ட்டு அப்படியே கூப்பிட்டு போனார். ஒரு ஒரு அருமையான ஒரு ஸ்டூடியோ இது மாதிரி ஒன்று பண்ணி வச்சிருக்காரு. ஒரு 108 நாள் ஏதோ ஒரு விரதம்லாம் இருக்கிறதெல்லாம் வச்சிருக்காரு, ஒரு சிஸ்டம்லாம் இருக்குது. நம்மளோட செல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட் ஆகிற மாதிரி நிறைய இது. அந்த இடத்துக்கு நான் கூட்டு போறேன் வாங்க சாமின்னு கூட்டு போனா ஒரு பெரிய யானை, திடீர்னு ஒரு பெரிய யானை நிக்குதுங்க. பெரிய யானைன்னா அப்படியே அந்த என்ன ஹைட்ல பார்த்தோன்னு ஒரு ஷேக் ஆகி போச்சு. என்னடா அது இவ்வளவு பெரிய யானை அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது அது வந்து சிலை தத்ரூபமா பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ, அப்படியே கலர், ஒரு சேஞ்ச் இல்லை. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா யானைன்னு பார்க்கும்போது அது கல்லுன்னு தெரியல, கல்லுன்னு பார்க்கும்போது யானை. இதுக்கு சாமி இது ஆர்டிபிஷியல், ஓ ஆர்டிபிஷியலா கல்லா அது அப்படின்னு பார்க்கும்போது பயம்லாம் போயிடுச்சு. யானைன்னு பார்க்கும்போது இருந்த பயம் கல்லுன்னு பார்க்கும்போது ஆச்சரியமாயி போச்சு. அப்போ இப்ப யானை இருக்கா இல்லையானா? யானை கல்லு இல்ல, யானை ஆபாசிக்குது. கல்லு யானையா ஆபாசிக்குது. அதுக்கப்புறம் வாஸ்தவத்துல கிரியேஷன் நடந்துச்சா அப்படின்னா யானை ஒண்ணு உண்டாகவே இல்லை, யானை ஒண்ணு உண்டாகவே இல்லை. அப்ப சமாதிக்கு போனதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜீவ ஜகத்துல வெறும் தங்கத்தை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கம்பல் மூக்குத்தி இல்லாம போகுது. வெறும் கான்சியஸ்னஸா மட்டும் இருந்தோம் அப்படின்னா சொரூப பிரதிஷ்டான்னு சொல்றோம், சொஸ்வரூப அவஸ்தானம். அது நடக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமா ஆகிறான். அவனுக்கு இந்த ஜீவ ஜெகத்துன்றது ஒண்ணு இல்லாமலேயே போயிடும், கிரியேஷனே இல்லை. அதுக்கு பேர் என்ன பேரு? அஜாதவாதம்.
அப்ப வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா விவர்த்தவாதம், அது ஆபாசவாதம், அது அப்புறம் அஜாதவாதம் அப்படி. ஆனா இதுல பாத்தீங்கன்னா சாங்கியத்துல என்னது, ஒரே ஒரு பரிணாமவாதம். இந்த ரெண்டுத்துக்குமே, வேதாந்தத்துக்கும் பேரு, இந்த சாங்கியத்துக்கும் என்ன பேரு, சத்காரியவாதம் அப்படின்னு பேரு வச்சதுக்கு பிறகு இன்னைக்கு பாடம் ஆரம்பிச்சிருவோம். ரெண்டாவது கிளேஷம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷம். அவித்யா தான் மற்ற எல்லாத்துக்கும் லேண்ட்னு சொல்லியாச்சு, பிரசவ பூமி. அப்போ மற்ற கிளேஷங்கள்ல முதல் கிளேஷம் எது, ரெண்டாவது கிளேஷமா இருக்கிறது அஸ்மிதா. அஸ்மிதாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்குது. ஆறாவது சூத்திரம் வந்துருக்கு. திருக்தர்ஷன சக்தியோர் ஏகாத்மதேவ ஏகாத்மதேவா அஸ்மிதா. திருக்தர்ஷன சக்தியோர் ஏகாத்மதேவாஸ்மிதா. திருக்தர்ஷன சக்தியோர் ஏகாத்மதேவா ஏகாத்மதேவாஸ்மிதா. திருக்தர்ஷன சக்தியோர் ஏகாத்மதேவாஸ்மிதா. பிரிச்சோம் அப்படின்னா நீங்க பிரிச்சு சொல்லலாம். எப்படி சொல்லணும், திருக்தர்ஷன சக்தியோர், திருக்தர்ஷன சக்தியோர் ஏகாத்மதா இவ ஏகாத்மதா இவ அஸ்மிதா. திருக்தர்ஷன சக்தியோர் ஏகாத்மதா இவ அஸ்மிதா. திருக்தர்ஷன சக்தியோர் ஏகாத்மதா இவ அஸ்மிதா. உங்களுக்கு எது, ஏன்னா சம்ஸ்கிருதம் நிறைய பேர் படிக்காததுனால அப்ப என்னன்னா உங்களுக்கு படிக்கிறது சிரமமா இருக்கும். இப்படி பிரிச்சு படிச்சுக்கலாம் வசதிக்காக. சொல்லாரு என்னன்னு கேட்டீங்கன்னா திருக்கு சக்தியை சேர்த்துங்க. திருக்கு சக்தி, தர்ஷன சக்தி, ரெண்டு விதமான சக்தியை சொல்றோம். ஒன்னு திருக்கு சக்தி அப்படின்னா வெறும் கான்சியஸ்னஸுக்கு பேர் பாத்தீங்கன்னா திருக்கு சக்தின்னு பேர். திருஷி மாத்திரக, திரஷ்டா திருஷி மாத்திரகா அப்படின்னு பின்னாடி சூத்திரம் வரப்போகுது. திரஷ்டான்ட்ட பாத்தீங்கன்னா ஒரு பார்ப்பவன்ட்ட ஒரு சக்தி இருக்கு. அந்த பார்ப்பவன்ட்ட இருக்கிற சக்தி என்ன பேரு, பார்க்கிற சக்தி, பிரகாசிக்கிற சக்தி, எல்லாத்தையும் அறியிற சக்தி. அது ஒரு சக்தி. அறிகின்றதுன்றது பாத்தீங்கன்னா ஒரு சக்தி. அதுக்கு என்ன சக்திக்கு என்ன பேரு அப்படின்னா திருக்கு சக்தின்னு பேரு. அப்ப நம்மள்ட்ட எல்லாத்துட்டையும் நம்மளுடைய சொரூபம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சொரூபம் பாத்தீங்கன்னா பார்க்கிற சக்தி தான் நம்மளோட சொரூபம். நான் பாத்தீங்கன்னா சுவிட்சை போட்டோம்னா லைட் எரியுது. லைட்டுன்னு நம்ம எதை சொல்றோம், டியூப் லைட்டு அப்படின்னா எது, அதுல இருக்க பிரகாசம் தானே டியூப் லைட். லைட்டுன்றது என்னது அப்படின்னா, லைட்டுன்றது பாத்தீங்கன்னா பிரகாசம், அவ்வளவுதான். அப்ப லைட்ல இருக்கிற சக்தி எது, பிரகாச சக்தி. அதே மாதிரி நான் அப்படின்ற அந்த தர்ஷ்டாட்ட இருக்கிற சக்திக்கு பேர் பாத்தீங்கன்னா திருக்கு சக்தின்னு பேர். திருக்குன்னா என்ன அர்த்தம், பார்வைன்னு அர்த்தம். திருக்குன்றதுக்கு அர்த்தம் பார்வை. பார்ப்பவன் அப்படின்னு எடுக்காதீங்க, பார்வைன்னு எடுக்க. அப்ப பார்வை தான் சக்தி. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சக்தி பார்வை. பார்வைக்கு பாத்தீங்கன்னா வேற வார்த்தை என்ன சுவாமி அப்படின்னா சைத்தன்யம், உணர்வு, கான்சியஸ்னஸ் நம்ம சொல்றோம்ல. அப்ப நம்மள்ட்ட இருக்கிற சக்தி பாத்தீங்கன்னா சைத்தன்ய சக்தி, உணர்வு சக்தி, உணர்றது, பிரகாசிக்கிற சக்தி, அறியிற சக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் திருக்கு சக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப திரஷ்டாட்ட இருக்கிற சக்தி திருக்கு சக்தி, பார்வை அப்படின்றதான் சக்தி. அதுக்கப்புறம் தர்ஷன சக்தி. தர்ஷனம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்ஷனம்னா திருஷ்யத்தே இது தர்ஷனம். பார்க்கப்படுவது எதுவோ அது திருஷ்யம் அப்படின்னு பேரு. பார்க்கப்படுவது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு பார்க்கப்படுறது தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, மூலத்தை வச்சு சொல்லுங்க, அவித்யா தான் திருஷ்யம். முதல் திருஷ்யம் அவித்யா. தூக்கத்துல என்ன இருக்கு, தூக்கத்துல என்ன இருந்துச்சு, நான் சுகமா தூங்குனேன், நான் சுகமா தூங்குனேன். என்ன பார்த்தீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, ஒன்னும் பார்க்கல, ஒன்னும் தெரியல. அந்த ஒன்னும் தெரியலன்றது தெரிஞ்சுதா? ஆமா. யாருக்கு தெரிஞ்சது? எனக்கு தெரிஞ்சது. நீங்க யாரு, நீங்க யாருன்னு நாம ரூபம் சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஏதாவது தூக்கத்துல நாம ரூபம் இருந்துச்சா? நான் அறிஞ்சேன்ல, நான் அறிஞ்சேன். ஆனா எனக்கு நாம ரூபம் எதுவுமே இல்லை. என்ன டிஃபைன் பண்ண முடியுமா? நான் சுகமா இருந்தேன்னு தெரியும் ஒழிய, நான் இருந்தேன்னு தெரியும், நான் சுகமா இருந்தேன்னு தெரியும், நான் ஒன்னும் தெரியலன்னு அறிஞ்சேன்னு தெரியும். அப்ப என்ன அர்த்தம்? நான் சுகமா இருக்கிறத அறியறேன், நான் இருந்தேன்றத அறியறேன்,
நான் ஆனந்தமா இருக்கேன்றத அறியறேன். அப்ப என்னுடைய சொரூபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல இருக்கிற என்னுடைய சொரூபம் என்னன்னா அறிவு மட்டும்தான் என்னுடைய சொரூபம். வெறும் இருப்பு மட்டும்தான் என்னுடைய சொரூபம். வெறும் பாத்தீங்கன்னா ஆனந்தம் மட்டும்தான், சுகம் மட்டும்தான் என்னுடைய சொரூபம். இதுக்கு அந்நியமா எந்த நாமமும் எந்த ரூபமும் பாத்தீங்கன்னா அதுல இல்லை. அப்ப நாமரூபங்கள் எதுவுமே இல்லாம பாத்தீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருக்கேன். அப்புறம் எனக்கு அந்நியமா இருக்கிறது பாத்தீங்கன்னா எப்படி நம்ம பாக்குறோம்? எனக்கு அந்நியமா இருக்கிறது எது அப்படின்னா ஒன்றும் தெரியவில்லை. அது அந்த ஒன்றும் தெரியலன்ற ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அதுக்கு பேரு திருஷ்யம்னு பேரு. அவித்யா, மூல காரணம், அவ்யாகிருதம், அவ்யக்தம் அப்படின்னு பேரு. அதுதான் திருஷ்யம்னு நம்ம சொல்றோம். மாயா, அவித்யா, மூல பிரகிருதின்னு பேரு. அது ஒரு சக்தி. என்ன சக்தி இருக்கு? அதுதான் வாஸ்தவத்துல சக்தி. என்ன சக்தினா திரிகுணாத்மிகம், 3 குணங்களை உடையதா இருக்குல்ல, சத்வரஜஸ் தமஸ். இந்த 3 தான் சக்தி அதுட்ட. அதனாலதான் அம்பாள்கிட்ட பாத்தீங்கன்னா திரிசூலத்தை வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. அம்பாள்கிட்ட அதுல என்ன இருக்கும்? 3 இருக்குமா? 3 தானே திரிசூலம். அந்த 3 எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்வரஜஸ் தமஸ். இந்த 3 குணங்கள் அதான் சக்தி. ஓம் சக்தி, ஓம் சக்தின்னு எல்லா கோயில்லையும் பாத்தீங்கன்னா திரிசூலத்தை வச்சிருப்பாங்க. அந்த 3 குணங்கள் தான் பாத்தீங்கன்னா சக்தியா சொல்லப்படுது. அப்ப இந்த கிரியேஷனை உண்டு பண்ற சக்தி எல்லாம் பீஜ ரூபத்துல, இந்த மொத்த கிரியேஷனும் பீஜ ரூபத்துல எதுல இருக்கு? இந்த அவித்யான்னு சொல்ற திருஷ்யத்துல இருக்கு. சுவாமி அப்ப திருஷ்யம்னு நம்ம வெளியிலாம் பாக்குறோமே சுவாமி அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எது காரணமோ அது காரியத்துல எல்லாம் வியாபிச்சிருக்கும். அப்ப ஜாகிரதத்துல நீங்க எதையெல்லாம் இது பார்க்கப்படுதுன்னு இந்த உலகத்தை எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்களோ திருஷ்யம்னு, இதுல எல்லாத்துலயும் எது மூல காரணமா இருக்கோ அந்த அது வியாபிச்சிருக்கு, அவித்யா வியாபிச்சிருக்கு. இது எல்லாம் ஒடுங்குச்சு அப்படின்னா எங்க போய் ஒடுங்கும்? அவித்யால போய் லயத்தை அடையும். திரும்ப அவித்யால இருந்தே வெளியில வரும். அப்போ எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னா மொத்த திருஷ்யம் அப்படின்னாவே எது அப்படின்னா அவித்யா தான் திருஷ்யமே. நீங்க எதையெல்லாம் பாக்குறீங்களோ அதெல்லாம் அவித்யாவோட விஸ்தாரம் தான். அப்ப திருஷ்யம் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்னு கேட்டீங்கன்னா, திருஷ்யமா இருக்கிறது அவித்யா. அப்ப 2 ஐட்டம் தான். ஒண்ணு திரஷ்டான்னு சொல்லக்கூடியவன், அவன்கிட்ட இருக்கிற சக்தி திருக் சக்தி. திருஷ்யம்னு ஒண்ணு இருக்கு, அது அவித்யா. அதுக்கு இருக்கிற சக்தி எது அப்படின்னா கிரியேஷன் பண்ணக்கூடிய சக்தி. அது எது? சத்வரஜஸ் தமஸ்னு 3 குணங்கள். இந்த 2த்தையும் பாத்தீங்கன்னா இந்த அவித்யாவையும் பார்ப்பவனையும் பார்க்கப்படுகின்ற விஷயத்தையும் சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஏகாத்மதா இவ. ஏகாத்மதானா ஒன்றுபட்டது போன்று. ஒன்றுபடுமா? ஒன்னு ஆகுமா? ஆகாது. எப்பவுமே திரஷ்டா திருஷ்யமா ஆக முடியாது. திருஷ்யம் எப்பவுமே திரஷ்டாவா ஆகவே ஆகாது. எப்பவுமே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆகாது. ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா ஆகவே ஆகாது. ஆனா ஆன மாதிரி ஏகாத்மதா இவ. இவன்றதுக்கு அர்த்தம் போல. ஏகாத்மத்தனா ஒன்றுபட்டது போல இருந்துச்சு அப்படின்னா இவ அது மாதிரிதான் சொல்லிருக்கு. ஏகாத்மதா இவ. ஏகாத்மதான தா பாத்தீங்கன்னா தன்மையை குறிக்கிறது. அப்ப அந்த ஒன்றுபட்ட தன்மை மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேருனா அஸ்மிதான்னு சொல்லக்கூடிய அகங்காரம். ஜீவ அகங்காரம்னு பேர். ஜீவ அகங்காரம். அஸ்மிதான்னு என்ன அர்த்தம்? நான் அப்படின்னு. இப்ப நான் அப்படின்னு ஒரு அகங்காரத்தை சொல்லும் போது எதை காட்டுறேன்? நானு நெஞ்சில கைய வச்சு நான் சுவாமி. நீங்க யாரு ஜி அப்படின்னா நான் பரமஹம்சானந்தா. என்ன வெயிட் ஜி? நான் இத்தனை கிலோ வெயிட் இருக்கேன், இத்தனை ஹைட் இருக்கேன், இத்தனை இன்ச் இருக்கேன், இப்படி இத்தனை பிளட், இந்த பிளட் குரூப்னா சன்னியாசி மண்ணாங்கட்டின்னு நம்ம எதை சொல்றோம்? நான் அல்லாத இந்த திருஷ்யமா இருக்கிற இந்த தேகத்தை நான் அப்படின்னு சொல்றேன். இந்த நானும் இந்த தேகமும் எப்படி தெரியுது அப்படின்னா ஒன்னா சிங்க் ஆன மாதிரி தெரியுது. சிங்க் ஆகல, ஆனா சிங்க் ஆன மாதிரி என்னால் கிரகணம் செய்யப்படுது, என்னால் அறியப்படுது. அதுக்கு பேர் தான் என்ன பேரு? அஸ்மிதா, அகங்காரம் என்று பெயர். அஸ்மி அப்படின்னா இருக்கிறேன். அது கூட தாவ சேர்த்திட்டீங்கன்னா அவித்யாவோட தன்மை வந்துடும். தானா அஸ்மிதானா இருக்கின்றேன் என்ற தன்மை.
இருக்கின்றேன் என்ற தன்மைக்கு பேர் தான் அகங்காரம்னு பேர். என்னவா இருக்கீங்க? நான் தேகமா இருக்கின்றேன், நான் மனதா இருக்கின்றேன், நான் இந்திரியமா இருக்கேன், நான் புத்தியா இருக்கேன், நான் பிராணனா இருக்கேன், தூக்கத்துல நான் அவித்யாவா இருக்கேன் அப்படின்னு நான் எனக்கு அந்நியமா இருக்கிற திருஷ்யத்தை எல்லாத்தையும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அஸ்மிதா. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் பாஷ்யம் ஆரம்பிக்கிறார். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது வேதாந்தத்துக்கு ஸ்வீகாரமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சித்தாந்த பட்சம் பேசும் போதெல்லாம் நான் என்ன பண்ண போறேன், இது பண்ணிக்கிட்டே வாங்க. சித்தாந்த பட்சத்துல பாத்தீங்கன்னா இந்த லட்சணம் வேதாந்தத்துக்கும் கரெக்டானது, சூட்டபிளா இருக்கிறது, வேதாந்தத்துக்கு இதுல பாத்தீங்கன்னா கரெக்டானது அப்படின்னு எழுதிங்க. பக்கத்துல டிக் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா போதும், வேதாந்தத்துக்கு இது ஓகே. அத்தியாச பாஷ்யம் அப்படின்னு பிரம்மசூத்திரம் தான் பிரமாணம். நமக்கு வேதாந்தத்துக்கு பிரம்மசூத்திரம் தான் பிரமாணம். அதுல பாத்தீங்கன்னா அத்தியாச பாஷ்யம் அப்படின்னு ஒரு பேர், அத்தியாச பாஷ்யம் அப்படின்னு பேர். அத்தியாசம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அத்தியாசோ நாம அவித்யா. அத்தியாசம் என்றால் அவித்யாக்கு இன்னொரு பேர் அத்தியாசம் அப்படின்னு பேர். என்ன பேர் சொல்ற பாருங்க, வேதாந்தத்துக்கு பேரு உங்களுக்கு புரிஞ்சுது. அத்தியாசம் அப்படின்றது ஒன்றுக்கு, அந்த அத்தியாசம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அவித்யா. அத்தியாசோ நாம அவித்யா, அவித்யாண்டா அத்தியாசம் பேர். இருட்டுல பாத்தீங்கன்னா இருட்டு தான் அரை இருட்டுன்னு சொல்றோம்ல, ஆஃப் லைட், ட்விலைட், அதுதான் பாத்தீங்கன்னா அந்த அத்தியாசம் அவித்யான்னு பேர். அதனால என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா, கயிறு பாத்தீங்கன்னா பாதி மறைக்கப்பட்டு பாதி கயிறு தெரியுது. அப்படி தெரியும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு மேல நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பாம்பை ஏத்தி வச்சு நான் பாக்குறேன். பாம்பு அத்தியாரோபமாகுது. அப்ப அத்தியாசம் அப்படின்ற அவித்யா, அதனால பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுக்கு மேல வேற ஒண்ணு சூப்பர் இம்போஸ் பண்ணி நான் பாக்குறேன். அதேதான் என்னிடத்துல நடக்குது. நான் அப்படின்ற கயிறு மாதிரி நான் இருக்கேன் ஆதாரமா. இந்த அவித்யான்னு சொல்லக்கூடிய அத்தியாசம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பாதி மறைச்சு பாதியை விட்டுருக்கு. நீங்க கைத்துல பாம்பு பார்க்கும்போது அதிஷ்டானமா இருக்கிற கயிறு எவ்வளவு லென்த் இருந்துச்சோ, அதிஷ்டானமா இருக்கிற கயிறு எவ்வளவு திக்னஸ்ல இருந்துச்சோ, அதே மாதிரிதான் நீங்க பாம்பை பார்ப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப கைத்தோட திக்னஸோ இல்ல கைத்தோட லென்த்தோ பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கு. ஆனா கயிறு பார்க்காம நீங்க என்ன பண்ணீங்க, அதுக்கு மேல பாம்போட பாம்பை பார்த்துட்டீங்க. இதுதான். இதே மாதிரி இந்த நான் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. இது பாத்தீங்கன்னா நான் அப்படின்றது அப்படியே இருக்கு. நானுக்கு மேல அந்த சச்சிதானந்தம்ன்ற அந்த ஃபார்ம் போயிட்டு, நானுக்கு மேல நான் என்ன பண்ணிட்டேன், தேகம், மனசு, புத்தி, இந்திரியம், பிராணன் அப்படின்றத நான் ஏத்தி பார்த்துட்டேன். சூப்பர் இம்போஸ் பண்ற அத்தியாரோபம்னு பேர். அப்போ எதனால அவித்யா, எதனால அந்த அத்தியாரோபம் பண்றோம் அப்படின்னா, கைத்துக்கு மேல ஏன் பாம்பு தெரியுதுன்னா என்ன சொல்லுவீங்க? காரணம் என்ன? ஆஃப் லைட். அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா நானுக்கு மேல நான் பாத்தீங்கன்னா ஏன் இந்த தேகாதிகளை பாக்குறேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னன்னா அவித்யா. அப்ப அவித்யா காரணம், அதோட காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அத்தியாரோபம் காரியம். அத்தியாசம் அப்படின்னா அவித்யா, அந்த அத்தியாசத்தினால அத்தியாரோபம் பண்றோம், அது காரியம் அப்படின்னு புரிஞ்சுக்க. ஆச்சாரியர் பாஷ்யத்துல என்ன பண்றாருன்னா, அந்த அத்தியாச பாஷ்யம் சொல்ல ஆரம்பிக்கும் போதே அத்தியாச பாஷ்யம் தான் பேர் பிரம்மசூத்திரம். அதுல ஆச்சாரியர் சொல்றாரு, ததாபி அந்யோன்யஸ்மின் அந்யோன்ய ஆத்மகதாம் அந்யோன்ய தர்மாஸ்ச அத்தியாசக இதரேத்தர அவிவேகேன அத்தியந்த விவேக்கையோர் தர்ம தர்மிணக மித்யா ஞான நிமித்தக சத்யான்றுதே மிதினீகிருத்திய அகம் இதம் மம இதம் இது நைசர்கிகோ அயம் லோக வியவஹாரஹ. ரொம்ப அற்புதமான பாஷ்யம். எடுத்தா அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அவித்யாவை பாத்தீங்கன்னா ஆச்சரியம் சொல்ற. இப்போ இங்க திருக்கு தர்சன சக்தின்னு சொன்னோம்ல, எப்படி நானுக்கு மேல இந்த தேகத்தை பார்த்தேன் அப்படின்னா ஒண்ணுபடுத்தி பாக்குறோமோ, அதே மாதிரி ஆச்சரியம் சொல்றாரு என்ன கேட்டா, அந்யஸ்மின் அந்யோன்ய
ஒன்னுத்துக்கு மேல எனக்கு வேறானது இந்த தேகம், நான் இல்ல இந்த தேகாதிகள். நானுக்கு மேல நான் திரஷ்டா, திருக்ஷக்தி. எனக்கு மேல எனக்கு அந்நியமா திருஷ்யமா இருக்கிற இந்த அவித்யா விஷயமா இருக்கிற இந்த தேகாதிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்நிய எனக்கு மேல அந்நியஸ்மின், எனக்கு மேல எனக்கு அந்நியமா இருக்கிறத எல்லாத்தையும் தர்மத்தை ஏற்றி வச்சு தர்மியையும் ஏற்றி வச்சுட்டேன். 2 அத்தியாசம் சொல்றோம். அத்தியாசத்துல பாத்தீங்கன்னா அத்தியாரோபத்துல 2 விதமா நடக்கும். தர்மி அத்தியாசம், தர்ம அத்தியாசம். ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படின்றது தர்மி. நான் அப்படின்ற தர்மிக்கு மேல தேகம் நான் அப்படின்னு தேகம்ன்ற தர்மியை தூக்கி நான் என்ன பண்ணிட்டேன், நான் தேகம் அப்படின்னு ஒரு தர்மியை தூக்கி வச்சுட்டேன். வச்ச மாத்திரத்துல தேகத்துக்குன்னு ஒரு தர்மம் இருக்குமா? தர்மிட்ட இருக்கிறது தர்மம். என்னோட தர்மம் என்னது? திருக்ஷக்தி தான் என்னுடைய தர்மம். சைத்தன்யம் மட்டும்தான் என்னுடைய தர்மம். சச்சிதானந்தம் தான் என்னுடைய தர்மம். இந்த தர்மிக்கு மேல, நானுக்கு மேல இந்த தேகத்தை ஏத்தி வச்சதுனால அதுக்கு பேரு தேகம் நான் அப்படின்னு நினைச்சா தர்மி அத்தியாசம். அதுக்கு மேல இருக்கிற தேகத்தோட தர்மங்கள் எல்லாத்தையும் எனக்கு சம்பவிக்கிறதா நான் பாக்குறேன் அப்படின்னா அதுக்கு பேரு தர்ம அத்தியாசம் அப்படின்னு. அப்ப தேகத்துக்கு என்ன தர்மம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெத்துல இருந்து ஸ்டார்டிங் பர்த்ல இருந்து ஆரம்பிச்சு டெத் வரைக்கும் ஷட் விகார பாவங்கள் நம்ம சொல்றோமா. தேகத்துக்கு என்ன இருக்கு? அஸ்தி, அம்மா வயிற்றுல இருக்கிறது, ஜாயத்தை பிறக்கிறது, வர்த்தத்தை வளர்றது, விபரியம் இது சேஞ்ச் ஆகிறது, அபக்ஷியத்தை மெதுவா தேயறது, அப்புறம் வினஷ்யத்தை. மொத்தம் 6 பாவ விகாரங்கள் எதுக்கு சம்பவிக்குது? தேகத்துக்கு. இந்த தேகத்துக்கு சம்பவிக்கிற எல்லா தர்மங்களையும் நான் என்ன பண்றேன், என் மேல ஏற்றி வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா தேகத்தை நான் ஏற்றி வச்சதுனால தேகத்தோட தர்மங்களையும் என் மேல ஏற்றி வச்சிருக்கேன். அப்ப என்ன பண்ணிட்டோம்னா, அந்யோஸ்மின் அந்யோன்ய தர்ம தர்மி அத்தியாசம். வேற ஒண்ணுல வேற ஒரு தர்மத்தை ஏத்தி, தர்மியையும் தர்மத்தையும் ஏத்தி, சிப்பியில சிப்பி தர்மி, சிப்பின்ற தர்மியில வெள்ளின்ற தர்மியை ஏத்தி வச்சுட்டுன்னா சிப்பி என்ன ஆகுது, வெள்ளி மாதிரி இருக்குல்ல. ஆனா பாத்தீங்கன்னா அந்த வெள்ளியை ஏத்தி வச்சதுனால நான் என்ன பண்றேன், ஆஹா வெள்ளி பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், நல்லா ருத்ராட்சம் கட்டி போட்டுக்கலான்னு சிப்பியை வச்சு ருத்ராட்சம் கட்டி போட முடியுமா? போட முடியாது. அப்ப தர்மமே மாறி போச்சுல உங்களுக்கு. வெள்ளியா பாக்குறதுனால நல்ல சுவாமிக்கு பாத்தீங்கன்னா வெள்ளி கவச்சம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்ல. நிறைய சிப்பி இருக்கு, நிறைய வெள்ளியை பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, ஐயோ வெள்ளி கொட்டி கிடக்குது அப்படின்ட்டு போய் அந்த வெள்ளி எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு கவச்சம் பண்ணி சுவாமிக்கு பாத்தீங்கன்னா ஒரு கவச்சமோ இல்ல ஒரு கிரீடமோ பண்ணி கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேன்னா சிப்பியில பண்ண முடியுமா? சிப்பியில பண்ண முடியாது. அப்ப தர்மம் பாத்தீங்கன்னா மாறி போச்சு. கயித்துல பாத்தீங்கன்னா பாம்பை பார்த்துட்டேன். கயிறுன்ற தர்மியில பாம்புன்ற தர்மியை ஏத்தி பார்த்ததுனால ஐயோ அது கடிச்சிரும் அப்படின்றோம். அதுல விஷம் இருக்கு அப்படின்றோம். அப்ப கயிறு கடிச்சா கயிறு கடிக்குமா? கயிறு கடிக்காது. கயிறுக்கு பாத்தீங்கன்னா கடிக்கிற தர்மம் இல்லை, கயிறுக்கு விஷம் இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா பாம்புன்றதை ஏத்தி வச்சதுனால நம்ம என்ன பண்றோம், அதுல தர்மத்தையும் ஏத்தி வச்சுட்டோம். அதே மாதிரி நான் அப்படின்ற தர்மியின் இடத்துல தேகத்தையும் இந்திரியத்தையும் மனசையும் புத்தியையும் ஏத்தி வச்சதுனால அதுக்கு நடக்கிற சுகதுக்கங்கள், அதுக்கு நடக்கிற குணதோஷங்கள் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், என் மேல ஏத்தி வச்சுட்டேன். அப்ப இதுக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதஸ்மின் தத் புத்தி. வேற ஒண்ணுல வேற ஒன்ன பாக்குறது, அதுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா அத்தியாசம். அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஒண்ணுல வேற ஒன்ன பாக்குறதுக்கு என்ன பேரு? மித்யா ஞானம். பார்த்தோம்ல, அதத்ரூப பிரதிஷ்ட மித்யா ஞானம். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் எப்படிப்பா நடக்குது அப்படின்னு ஆச்சரியர் சொல்றாரு. மித்யா ஞான நிமித்தக சத்தியான்றதே மிதினீகிருத்திய. மித்யா ஞானத்தை நிமித்தமா வச்சுக்கிட்டு, மித்யா ஞானம் என்னது? அவித்யா, பொய்யறிவு. அதை நிமித்தமா வச்சுக்கிட்டு சத்தியான்றதே மிதினீகிருத்திய. இப்ப நம்ம இங்க சொன்னது அதான், இந்த ஸ்லோகத்துக்கு வர்றதுக்கு நான் காரணம் தான். சத்தியத்தையும் அன்றுத்தம்னா பொய், சத்தியத்தையும் பொய்யையும் பாத்தீங்கன்னா மிதினீகிருத்தியனை கட்டி வச்சு ஒன்னாக்கி வச்சு, ஏகாத்மதா திருக்கு சத்தியம், திருஷ்யம் பாத்தீங்க அப்படின்னா அது மாயா அவித்யா. இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணிட்டோம், மிதினீகிருத்திய அப்படின்னா மைத்துனம் பண்ணி ஒன்னா ஆக்கி வச்சு, ஏகாத்மதா இவ
கட்டி வைக்க முடியுமா? சத்தியத்தையும் பொய்யையும் ஒன்னா கட்ட முடியுமா? என்னோட ஷேடோவையும் என்னையும் ஒன்னா கட்ட முடியுமா? ஆனா ஒன்னா தானே இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்னான மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அது மாதிரி பண்ணி வச்சு எப்படி நம்ம விவகாரம் பண்றோம் அப்படின்னா அகம் இதம், இதான் முக்கியமானது. இதம் தேகம் அகம், அகமஸ்மி. இந்த தேகமா நான் இருக்கேன், இந்த மனசா நான் இருக்கேன், இந்த இந்திரியங்களா நான் இருக்கேன் அப்படின்னு இதம் இதம்னு சொல்லக்கூடிய இது இதுன்னு நம்ம எதெல்லாம் ஆப்ஜெக்டா இருக்கோ இந்த ஆப்ஜெக்டா இருக்கிறத எல்லாத்தையும் அகம் அகம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் பண்றோம். எப்படி இது? இந்த புஸ்தகம் எப்படி நானும் ஆக முடியும்? இந்த லேப்டாப், இந்த மானிட்டரோ, இந்த கேமராவோ எப்படி நானும் ஆக முடியும்? ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், இது இது இதுன்னு சொல்றதெல்லாம் இதுவே நீங்களா? இது இல்ல. இந்த கேமரா நீங்களா? இல்ல. இந்த லேப்டாப் நீங்களா? இல்ல. இந்த மானிட்டர் நீங்களா? இல்ல. இந்த புஸ்தகம் நீங்களா? இல்ல. இதெல்லாம் இது இதுன்னு சொல்லிட்டு அப்ப நீங்க இதெல்லாம் இல்ல. அப்ப இந்த தேகம் நீங்களா? ஆமா நான். எப்படிங்க இது இது இதுன்னு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க இல்ல அப்படின்னா அப்ப இந்த தேகம் இதுன்னு தானே சொல்றோம். அப்ப இந்த தேகம் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேகம் நான் அப்படின்னா எப்படி ஆகும்? அது இந்த புஸ்தகம் நான் இல்லை, இது ஏன்னா ஆப்ஜெக்ட். அப்ப இந்த தேகமும் நானா இருக்க முடியாதுல்ல. இதுன்னு நான் கிரகணம் பண்றேன்னா இந்த தேகம் இது இது இதம் தேகம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுன்னு சொல்றது எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அகம்னு கிரகணம் பண்ணிட்டோம். அதாங்க அதுக்கு பேர் தான் என்னது, சத்தியான்றதே மிதினீகிருத்திய. சத்தியத்தையும் பொய்யையும் ஒன்னா ஆக்கி வச்சு என்ன பண்ணிட்டோம், இது நான் இந்த பொய்யா இருக்கிற இந்த தேகத்தை சத்தியமான நானோட சேர்த்து ஒன்னாக்கி இதம் அகம், அகமிதம், அகமிதம் கூடவே மம இதம் என்னோடது. ரெண்டு நடக்குது, அகங்காரம் மமகாரம். உருளைக்கிழங்க போய் கடையில கேட்கறேன், தக்காளி எவ்வளோ, உருளைக்கிழங்கு எவ்வளோ, தக்காளி எவ்வளோ, எல்லாம் விலை எல்லாம் சொல்றான். இந்த காய் எவ்வளோ, பாவக்காய் எவ்வளோ, எல்லாம் பீன்ஸ் எவ்வளோ, எல்லாத்தையும் இது எவ்வளோ இது எவ்வளோ இது எவ்வளோ எல்லாம் இது இது இதுன்னு விலை கேட்குறோம். விலை கேட்டு தனியாக எடுத்து வச்சிடுறோம். இந்த கடையில் டெய்லி நடக்கிறது எனக்கு. காய்கறி வாங்கும்போது எடுத்து செலக்ட் பண்ணி வச்சிருப்போம். நேராக ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எடுத்துக்கும். ஏமா நான் எடுத்து வச்சிருக்கேம்மா. ஓ நீங்க இது என்னோடது. இன்னும் கடையில காசே கொடுக்கலங்க, காசே இன்னும் கொடுக்கல. நான் ஒரு பேஸ்கெட்ல எடுத்து தனியா வச்சிருக்கேன். இது 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 இதுன்னு இருந்தது என்ன ஆயிடுச்சு, மம மம மமன்னு என்னோடது ஆயிப்போச்சு. யாராவது தொட்டா இது என்னோடது, நான் எடுத்து வச்சிருக்கேன் என்னோடது அப்படின்னு. இதம் மம ஆயிடுச்சு. மம வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு கொண்டு வந்த வரைக்கும் மம, குக் பண்ற வரைக்கும் மம, என்னோடது என்னோடது என்னோடது. அதுக்கப்புறம் குக் பண்ணது எல்லாத்தையும் சாப்பிட்டோன்னு என்ன ஆகி போச்சு, அந்த இதம் மம ஆகி மம வந்து அகம் ஆகி போச்சு. இதம் இந்த தேகத்தை வந்து நான் அப்படின்றோம். இதெல்லாம் உருளைக்கிழங்கும் பீன்ஸும் கத்திரிக்காயும் அரிசியும் கோதுமையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு. அப்ப கரெக்டா பிரயோகம் பண்ணணும்னா இது கடையில இருக்கும் போது இது, வாங்கிட்டு வந்த போது இது, இப்பவும் இதுதான். இதுன்றது எப்பவுமே அகமா ஆகவே ஆகாது. ஆனா அகமா மாறி போச்சே சுவாமி அப்படின்னா அப்ப என்ன பண்ணிட்டோம், சத்தியத்தையும் பொய்யையும் ஒன்னா கட்டி இது நான் அப்படின்னும் இது என்னுடையது அப்படின்னு என்ன பண்ணிட்டோம், கட்டி வச்சு. இது நைசர்கிகோ அயம் லோக விவகாரம். நைசர்கிகம் அப்படின்னா சுவாபாவிகம் அப்படின்னு அர்த்தம். எப்ப சாமி இது யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? பிறந்தவன வந்து பாத்தீங்கன்னா ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த தேகம் நீ, இந்த தேகம் நீ, இது உன்னோடது, ஓன் தலை, ஓன் கை, ஓன் காலு அப்படின்னு அகங்காரத்தையும் மமகாரத்தையும் யாராவது ஸ்கூல்ல வந்து சொல்லி கொடுத்தாங்களா சாமி? அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இது அப்பா இது அம்மான்னு அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி இது நீ, இந்த தேகம் நீ, இந்த தலை உன்னோடது அப்படின்னு எங்கேயா சொல்லி கொடுத்தாங்களா? அம்மா வந்து சொல்லி கொடுக்கல, ஸ்கூல்லயும் சொல்லி கொடுக்கல. அப்ப என்னது அப்படின்னா அனாதி காலத்துல இருந்து பிறக்கிற எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது சுவாபாவிகமா வரக்கூடிய லோக விவகாரம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அவித்யா வந்து பாத்தீங்கன்னா சுவாபாவிகம், நம்ம எல்லாத்துட்டையும் சுவாபாவிகமா இருக்கிறது. அவித்யானா என்னது? ஒண்ணும் இல்ல. அவித்யான்றது வந்து பாத்தீங்கன்னா காரணம். எதுக்கு காரணம்? அத்தியாரோபத்துக்கு காரணம். அத்தியாரோபம்னா என்னது? ஒண்ணுக்கு மேல ஒன்ன பாக்குறது. ஒண்ணுக்கு மேல ஒன்ன எதை பார்த்தோம்? திருக்குன்ற எண்ணையும் சைத்தன்யத்தையும் பார்க்கிற சக்திக்கு மேல பார்க்கின்ற வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாக்கி வச்சு பார்க்கணும்ல, அதுக்கு பேர் தான் அவித்யா. அஸ்மிதா, அவித்யாவோட குழந்தைக்கு பேரு அஸ்மிதா. அப்ப அவித்யா அத்தியாசம் ரெண்டும் ஒண்ணு. அவித்யான்னு சொல்லலாம்,
ஒரு வேர்டு யூஸ் புதுசா தெரிஞ்சுங்க. வேதாந்தத்துல அதுக்கு பேரு அத்தியாசம். அடிச்சா அவித்யானாலும் அத்தியாசம்னாலும் ஒண்ணு. அதுல இருந்து என்ன நடக்கும் அப்படின்னா அத்தியாரோபம்ன்ற காரியம் நடக்கும். ஒண்ணுக்கு மேல ஒன்னை ஏத்தி வைக்கிறது. அந்த ஒண்ணுக்கு மேல ஒன்னை ஏத்தி வச்சோன கயிறும் பாம்பும் என்ன ஆயிடுச்சு? ஒன்னாயிடுச்சு. எப்படிங்க கயிறும் பாம்பும் ஒன்னும் ஆகுமா? என்னைக்காவது ஒன்னாகாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? கயிறு வேற பாம்பு வேறன்னு பார்க்காம கயிறையும் பாம்பையும் ஒன்னா பார்க்கிறோம். அதே மாதிரி நாளையும் இந்த தேகாதிகளையும் ஒன்னா பார்க்கிறோம். அதுக்கு பேர் தான் அஸ்மிதா. அப்படி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பாஷ்யத்துக்கு வந்துருங்க பார்க்கலாம். பாஷ்யத்துக்கு வந்து அப்போ எதுக்காக நான் உங்களுக்கு இந்த பாஷ்யத்தை படிச்சு காட்டினேன்னா அத்தியாச பாஷ்யத்தை வேதாந்தத்திலையும் இதேதான். இதுக்கு வேற ஏதாவது ஒரு வார்த்தை சூட்டபிளான வார்த்தை ஏதாவது இருக்கா சுவாமி அப்படின்னா அந்யஸ்மின் அந்யோன்ய தர்மஹ அத்தியாரோபா. ஒன்னுத்துக்கு மேல ஒன்னை ஏத்தி வைக்கிற அத்தியாரோப்பம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவித்யான்னு பேர். ஒண்ணுக்கு மேல ஒன்னை ஏத்தி வைக்கிறது. அப்ப அவித்யா தான் இது. வேற ஒரு 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 தர்மத்தை வந்து வேற ஒரு தர்மி மேல ஏத்தி வச்சீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா தர்ம அத்தியாசம். ஒரு தர்மிக்கு மேல இன்னொரு தர்மியை ஏத்தி வச்சீங்கன்னா அது வந்து தர்மி அத்தியாசம். தர்மி அத்தியாசம், தர்ம அத்தியாசம் அப்படின்னு ரெண்டு விதமா சொல்லப்படுது. ஆயிடுச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல இதுதான். இப்ப அதான் படிச்சு காட்டணும் உங்கள்கிட்ட. இப்ப அத்தியாச பாஷ்யம் தான் முதல் பாஷ்யம். அது முதல் பேராகிராஃப். அதுதான் பிரம்மசூத்திர. இப்ப நான் சொல்றது பிரம்மசூத்திர பாஷ்யம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு முதல் சம்பந்த பாஷ்யத்துக்கு பேர் வந்து அத்தியாச பாஷ்யம்னு பேரு. இப்ப நான் படிச்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்தியாச பாஷ்யத்துல முதல் பேராகிராஃப்ல கடைசி 2 லைன் நான் படிச்சேன். முதல் பேராகிராஃப்ல இருக்கிறதே தான் நான் படிச்சு இப்ப அத்தியாச பாஷ்யம் நான் சொல்லிட்டு இருக்கிறது பிரம்மசூத்திர பாஷ்யம். பிரம்மசூத்திர பாஷ்யத்துல இருக்கிற முதல் பாஷ்யம். நம்ம பொதுவா சம்பந்த பாஷ்யம் அவதாரிகா பாஷ்யம் சொல்லுவோம்ல, ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் கீதால எழுதிட்டு இருக்காருல்ல, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துக்கு பண்ணப்பட்ட பாஷ்யத்துக்கு பேரு அத்தியாச பாஷ்யம்னு பேரு. அதுதான் நான் படிச்சு காட்டினேன். இப்போ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேதாந்தத்திலையும் யோகத்திலையும் இந்த அவித்யாவோட லட்சணம் ஒரே மாதிரி. இது வந்து வேதாந்தத்துக்கும் கரெக்டா தான் இருக்கு அப்படின்றதுக்காக தான் நான் அதை படிச்சு காட்டினேன். சரியா? இதுக்கப்புறம் பாஷ்யத்துக்கு போவோம். பாஷ்யத்துல ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார், புருஷோ திருக்ஷக்தி. திருக்ஷக்தினா என்ன சுவாமி அப்படின்னா புருஷன். புருஷன் எது? ஆத்மா. புருஷன் புருஷன் இந்த வார்த்தை சாங்கியத்திலையும் யோகத்திலையும் பகவத்கீதையிலையும் புருஷன்ற வார்த்தை அதிகமா யூஸ் பண்ணும். அப்ப புருஷன்றதுக்கு அர்த்தம் எது? ஆத்மா. ஆத்மாக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா திருக்ஷக்தி. திருக்ஷக்தினா என்ன அர்த்தம்? சைத்தன்யம், உணர்வு, கான்சியஸ்னஸ். ஆயிடுச்சா? அப்புறம் புத்திர் தர்ஷன சக்தி. இந்த புத்தி என்னன்னு கேட்டீங்கன்னா தர்ஷன சக்தி வந்து பாத்தீங்கன்னா புத்தி. அந்த தர்ஷன சக்தி ஏன் சாமி புத்தின்னு எழுதியிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேக்கப் ஸ்டேட்ல இருந்து பாக்குறோம். தூக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவித்யா மாத்திரம் தான் இருக்கு. வேக்கப் ஆகும்போது முதல்ல வேக்கப் ஆகுறது புத்தி. வேக்கப் ஆகுதா புத்தி. அந்த புத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது விசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா விசிபிள் ஆகிறது எதுன்னு கேட்டீங்கன்னா புத்தி. என் புத்தி இன்னைக்கு மந்தமா இருக்கு, ஒரே தூக்கமா இருக்கு என் புத்தி அப்ப நம்ம சொல்றோம். அப்ப புத்தி புத்தி என்னன்னா நீங்க பாக்குறீங்களா புத்திய? ஆமா, புத்திய பாக்கணும். புத்தி வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் மனசு வேக்கப் ஆகும். மனசு வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்திரியங்கள் வேக்கப் ஆகும். இந்திரியங்கள் வேக்கப் ஆச்சு அப்படின்னா தேகம் வேக்கப் ஆயிடும். தேகம் மொத்தமா வேக்கப் ஆனதுக்கு பிறகு இந்த உலகம் ஃபுல்லா வேக்கப் ஆயிடும். அப்ப இந்திரியங்கள் வேக்கப் ஆன மாத்திரத்துல இந்த ஜெகத்தும் இந்த தேகமும் வேக்கப் ஆயிடுது. அப்ப முதல்ல எது வேக்கப் ஆகுது? புத்தி. அப்ப நமக்கு அறியப்படுறதா இருக்கு நான் அப்படின்ற எனக்கு அறியப்படுறதா இருக்கிறது. முதல்ல அறியப்படுறது எது அப்படின்னா புத்தி, 2வது மனசு, 3வது இந்திரியங்கள், 4வது தேகம், 5வது இந்த ஜெகத். அப்ப இது எல்லாம் என்னன்னா தரிசனம் பண்றது. அது தரிசன சக்தின்னு பேர். திருக்ஷக்தியா இருக்கிற திரஷ்டாவா இருக்கிற எனக்கு திருஷ்யமா இருக்கக்கூடிய தரிசன சக்தி எதுனா புத்தியில இருந்து ஆரம்பிச்சு இந்த மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் சக்தின்னு பேரு. இது ஏத்தையோர். இந்த ரெண்டுத்தையும் ஏகஸ்வரூப ஆபத்தில் இவ. ஏகஸ்வரூபம்னா இந்த ரெண்டும் ஒரே சொரூபத்தை அடைந்த மாதிரி. திரஷ்டாவும் திருஷ்யமும் ஒன்னா ஆன மாதிரி. ஆபத்தினா முழுசா ஒன்னான மாதிரி அடைதல்.
அப்படி அடைஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா, ஆப்பத்திர் இவ அடைந்தது போன்று இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் அஸ்மிதா. எங்க நடக்குது அஸ்மிதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லேப்டாப் நான் அப்படின்னு நினைக்காம சொன்னோமா, இந்த கேமரா நான் அப்படின்னு நினைக்காம சொன்னோமா, என்னைக்குமே ஆப்ஜெக்ட் இந்த புஸ்தகம் நான் அப்படின்னு நினைக்காம சொன்னோமா, சொல்லல. அப்ப வெளியில இருக்கிற திருஷ்யங்கள் எல்லாம் நான்ற புத்தி ஒன்னான மாதிரி தெரியல. அப்ப எங்க தெரியுது? இந்த புத்தியோட எனக்கு தாதாத்மிய பாவம் வந்துருது, ஒன்னான மாதிரி. அதுக்கு பேர் என்ன பேரு? ஏகாத்மதான்றதுக்கு பேரு தாதாத்மிய பாவம். ஏகாத்மதான்னு நம்ம சொல்றோம்ல, அதுக்கு வேதாந்தத்துல என்ன சொல்லுவோம்? தாதாத்மிய பாவம். அந்த தாதாத்மிய பாவம்னா என்னது? இந்த புத்தியோட நான்ற பாவம் வந்துருச்சு, மனசோட நான்ற பாவம் வந்துருச்சு, இந்திரியங்களோட நான்ற பாவம் வந்துருச்சு, இந்த தேகத்தோட நான்ற பாவம் வந்துருச்சு. இதுல எல்லாம் அகமகம் இதமகம் இதமகம் இதமகம்ன்ற புத்தி எனக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து வெளியில இருக்கிறதுல எல்லாம் என்ன ஆயிடுச்சு? மம இதம்னு வந்துருச்சு, என்னோடது 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 அப்படின்னு வந்துருச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த ரெண்டும் ஒன்னானது மாதிரி இருக்கிறதுக்கு பேரு அஸ்மிதான்னு பேரு. அஸ்மிதானா அகங்காரம். எங்க இருக்கு அகங்காரம்? தேகம், மனசு, புத்தி, இந்திரியங்கள், இதுல எல்லாத்திலையும் அகங்காரம்ன்ற அஸ்மிதா இருக்கு. இது என்னது? கிளேஷ உச்சியதே. அஸ்மிதா கிளேஷ உச்சியதே. அஸ்மிதா என்ற கிளேஷமாக சொல்லப்படுகின்றது. சரி, அஸ்மிதான்ற கிளேஷம் ஏன் சுவாமி? இதனாலதான், இந்த சனியனாலதான், இந்த அஸ்மிதான்றதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, நேற்று எங்கேயோ கோயிலுக்கு போனப்போ வந்து பாத்தீங்கன்னா யாரோ வந்து பாத்தீங்கன்னா போன்னு சொல்லிட்டாங்க ஏதோ கோயில்லையா, இங்க திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலைக்குலாம் வந்துடாதீங்கல்ல, ஐயோ இங்க வந்து எல்லாத்தையும் வந்து வாப்புன்னு தான் கூப்பிடுறாங்க. ஐயோ கூச்சமா இருக்கு நமக்குலாம். திருச்சி கோயம்புத்தூர்ல எல்லாம் விவகாரம் பண்ணவங்களுக்கு இந்த பக்கம்லாம் வந்தாவே இவங்களுக்கு மரியாதைய புருஷனையே வந்து வாப்போன்னு, ஐயோ அம்மா அப்பாவை வாப்போன்னு கூப்பிடுதுங்க. ஆடு மாட்டுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசமே தெரியல. இந்த இதெல்லாம் கல்ச்சரே கொஞ்சம் கூட இல்லாத டிஸ்ட்ரிக்ட் இது. அப்படின்னா வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, இந்த ஏரியா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப, விழுப்புரம், விருத்தாச்சலம், ஐயோ அக்ரிணை உயர்திணைன்னு ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கோம்ல, மேல கீழன்னு, அனிமல்ஸ் தனியா இவன தனியா, இங்க எல்லாம் ஒன்னா கட்டி வச்சிருக்குங்க. திடீர்னு நேத்தும் நான் எங்க கோயிலுக்கு போயிருக்க, யாரோ ஒரு அம்மாவோ யாரோ இப்படி வா அப்படின்னுச்சு. இப்படி வா வா, எனக்கு அப்படியே கூச்சமா போச்சு ஒரு மாதிரி. ஏன் அப்படிதான் தோணுச்சு, ஐயோ என்ன அகங்காரம் சரீரத்து மேல இருக்கு, என்னை யாராவது அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா ஒரு வார்த்தை தாங்க முடியல நமக்கு. வான் தானே சொன்னாங்க, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டு போக முடியல. மான அப்பமானத்தை சமமா பாருன்னு நான் வந்து டெய்லி கிளாஸ் எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லிட்டா, என்ன வான்னு சொல்லிட்டாங்க, என்ன வந்து வாங்கன்னு சொல்லாம நான் உடனே அதுக்கு டீச்சிங் பண்ணேன். ஏமா கொஞ்சம் அறிவு இருக்கா, கொஞ்சம் கல்ச்சர் ஆகுங்க, கொஞ்சம் படிங்க, விவகாரத்தை பார்த்து படிங்க, வாங்க போங்க, உங்களை வாங்க போங்கன்னு நான் கூப்பிடுறேன், அப்ப நீங்க என்ன வாங்க போங்கன்னு நான் கூப்பிடுறேன். வா போன்னு கூப்பிட்டாது என்னது, நான் மாடா ஆடா? அப்புறம் சாமி சாமி மன்னிச்சுங்க சாமி, மன்னிச்சுங்க சாமி. ஏன்னா அவங்களுக்கு சுவாபாவிகமா அப்படிதான் இருக்கு. அப்ப என்னால தாங்க முடியல. என்ன வான்னு சொன்னா, வாங்கன்னு சொன்னா சரி ஓகே ஓகே, வான்னு சொன்னா அவ்வளவுதான். மகாபாரதத்துல இருந்து இதே ஸ்டோரி இருக்கு. மகாபாரதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் சொல்லியிருக்கா, என்னுடைய காண்டீவத்தை யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவமதிக்கிறாங்களோ அவங்களோட தலையை நான் என்ன பண்ணுவேன், எடுத்துருவேன் அப்படின்னு, கொன்றுவேன், அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கொன்றுவேன். என் காண்டீவத்தை வந்து யாரும் அவமரியாதை பண்ணக்கூடாது அப்படின்னோடனே போர் நடந்துகிட்டே இருக்கு, வார் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சு, கர்ணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யுதிஷ்டிரை தனியா மாட்டிக்கிட்டாரு. யுதிஷ்டிர் அவ்வளவு பெரிய வில்லாளிலாம் இல்லை, அர்ஜுனனை வச்சுதான் இவங்க எல்லாம் இறங்கியிருக்காங்க. அர்ஜுனன் தான் கர்ணனை ஃபேஸ் பண்றதுக்கு. ஒரு வாட்டி தனியா மாட்டிக்கிட்டோன்னு கர்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரதிஜ்ஞா குந்திக்கு பண்ணி கொடுத்துருக்காரு, நான் வந்து ஒரு பசங்களை யாரையும் அடிக்க மாட்டேன்னு. அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா விட்டுறாரு, பொழைச்சு போ அப்படின்னு. கர்ணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிர் பிச்சை கொடுத்து என்ன பண்ணிடுறாரு, யுதிஷ்டிர போ அப்படின்னு அனுப்பிடுறாரு. இவ்வளவு அசிங்கம் இல்லை, பொழைச்சு போ அப்படின்னா. யுதிஷ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கோப்பியே இல்லை, அவரு கோபமே வராது. ஆனா இவரு அன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு, ரொம்ப கோபத்தோட என்ன பண்றாரு, இந்த அவரோட பாசறைக்கு வந்துடுறாரு நைட்ல. வந்தோன வந்து பாத்தீங்கன்னா அவரு கோபம்லாம் யாரு மேல திரும்புதுன்னா அர்ஜுனன் மேல திரும்புது. அர்ஜுனன் வந்தோடனே வந்து பெரிய ஆளு வில்லாளி அது இதுன்னு நீ சொல்ற, நீ என்ன பெரிய ஆளு, உன் காண்டிவன் என்ன பெரிய இது, பெருசா காண்டிவன் சொல்லிட்டு இருக்க,
அப்படின்னு காண்டீவத்தையும் இவனையும் என்ன பண்றாரு, அவமரியாதை பண்ணிடுறாரு. இவன் ஏற்கனவே பிரதிஜா பண்ணியிருக்கான், யாரு பண்ணினாலும் காண்டீவத்தை தலை உருளணும். ஐயோ என்னடா சங்கடமா போச்சு, இப்ப அண்ணனோட தலையை எடுக்கிறதா, அண்ணனை சாகடிக்கிறதா என்ன? இவரு அவ்வளவு கோபத்துல திட்டிடுறாரு. திட்டோட கிருஷ்ணன் தானே லீலா பண்றாரு ஆச்சு. அவர் வந்து உனக்கு என்ன ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவனுக்கு வந்து உன் காண்டிவத்தை வந்து அவர் அவமரியாதை பண்ணிட்டார், இதானே அவரை சாகடிக்கணுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரெல்லாம் மரியாதையா நீ கூப்பிட்டு இருந்தியோ, தந்தைக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு இருந்த, மரியாதை பண்ணிட்டு இருந்த அவரை ஏக்க வச்சனத்துல என்ன பண்ணு, நீ அப்படின்னு சொல்லு போ அப்படின்னு சொல்லிட்டேன்னா வந்து பாத்தீங்கன்னா அது அசிங்கமா போயிடும் அப்படின்னு. எங்க வீட்டுல எல்லாம் நாங்க அதான் பண்ணுவோம். அம்மாவை வந்து வாங்க போங்க தான் கூப்பிடும், அப்பாவெல்லாம். எப்போவாவது நமக்கு மேல மூத்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா அவமதிக்கணும்னா போவான்னு ஏக்க வச்சனத்தை சொல்லிட்டோம் அப்படின்னா அது பெரிய அவமரியாதை. வீட்டுல எல்லாம் கண்ட வார்த்தைகள்லாம் திட்ட முடியாது. வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கெட்ட வார்த்தையே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த மசுருன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து எனக்கு, அதாவது ஜீவனத்துல பெரிய கெட்ட வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அதான். அப்ப வீட்டுல எல்லாம் அந்த வார்த்தை கூட பயன்படுத்த முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தை பயன்படுத்தணும்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலட்சியப்படுத்தணும்னா அம்மாவையோ அப்பாவையோ இல்லை என்னோட சகோதரர்களையோ பண்ணணும்னா என்ன பண்றது, போ வா அப்படின்னு பேசிட்டா போதும், அவ்வளவுதான் அவமரியாதை மாதிரி, சாகடிச்ச மாதிரி ஆகுது. கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, யுதிஷ்டிரனை வந்து வா போன்னு சொல்லிடு, அவன் செத்தே போன மாதிரி ஆயிடும் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த அகங்காரம் இருக்கு பாத்தீங்களா, அக்செப்ட் பண்றது. யாராவது என்ன வந்து பாத்தீங்கன்னா வா போன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், உள்ளுக்குள்ளார என்னோட அகங்காரம் வந்து செத்து போன மாதிரி ஆயிடும், அவமரியாதை பண்ணிட்டாங்கன்னா. சில பேருக்கு வந்து பார்க்கலனாவே அப்படி ஆயிடும். நம்மளை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம், நம்மளை வந்து பாத்தீங்கன்னா யாரும் பார்க்காம வந்து பாத்தீங்கன்னா கண்டுக்காம ஒருத்தர் பார்த்துட்டு திரும்பிக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஐயோ என்னை பார்த்து திரும்பிக்கிட்டாயா அவன், என்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அகங்காரம் என்ன ஆகுது, அடிப்படுது ரொம்ப. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அந்த தேகத்து மேல இருக்கிற அபிமானம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங் நமக்கு இருக்கு, என்னதான் படிச்சாலும் போக மாட்டேங்குது. அப்ப அது என்ன பண்ணுது அப்படின்னா, என்ன பார்க்கல அப்படின்னா துக்கம் கொடுக்குது, என்னை அவமரியாதை பண்ணிட்டான் அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகி நான் வந்து பாத்தீங்கன்னா கிளேஷம் வந்துருது எனக்கு. புரியுதா? வந்து அகங்காரம்ன்றது என்னது, கிளேஷம். அதுக்காக நான் கொண்டு வந்தேன். அப்ப யுதிஷ்டிரனை வந்து பாத்தீங்கன்னா நீ அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல யுதிஷ்டிரனுக்கு வந்து செத்து போன மாதிரி ஒரு கிளேஷம். என்னை யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்க, என்னை வந்து யாரும் அவமரியாதை பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த அகங்காரம் என்ன பண்ணுது, கிளேஷத்தை கொடுக்குது. கிளேஷத்தை கொடுக்குதுன்னா துக்கத்தை கொடுக்குது, சஞ்சலத்தை கொடுக்குது. அப்ப அஸ்மிதா என்பது என்னது, கிளேஷம் என்று சொல்லப்படுகிறது. புரியுதா? இவரை கதை சொன்னது எதுக்குன்னா, அஸ்மிதான்னு சொல்லக்கூடிய அகங்காரம் பேஸா இருக்கிறது, ஆனா அதுதான் கிளேஷம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்தது போக்திரு போகிய சக்தியோர் அத்தியந்த விபக்தையோர். ஆச்சரியம் ரொம்ப கிளியரா சொல்றாரு. போக்திரு, நம்ம வேதாந்தத்துல வந்து ஆத்மா வந்து அகர்த்தா அபோக்தா, வெறும் சாட்சி மாத்திரம், போக்தா இல்லை. ஆனா வேதாந்தத்துல இது சாங்கியத்தில யோகத்திலையும் இந்த ஆத்மா என்னது, கர்த்தா இல்லை ஆனா போக்தா. அப்போ ஆத்மான்னு சொல்லக்கூடிய போக்திரு சக்தியும், அவன் போகிக்கக்கூடிய விஷயம் எது, ஆப்ஜெக்டா இருக்கிறது எல்லாம், திருஷ்யங்கள் எல்லாம் போகியம்னு பேரு. போகிய சக்தி போக்தா ஆத்மா, போகியம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள், புத்தியில இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் விஷயம், இந்த மொத்த லோகமும் புத்தியில இருந்து, இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போகிய சக்தி. இந்த ரெண்டும் அத்தியந்த விபக்தயோகோ, இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா 100% என்னது, விபக்தம் தான், பிரிஞ்சுதான் இருக்கு, செப்பரேட் தான். நான் சப்ஜெக்ட், இதெல்லாம் ஆப்ஜெக்ட். இதை வந்து உண்மையா பொய்யா? ஆமா, 100% உண்மை. நான் போக்தா, இது போகியம், நான் பார்க்கிறதெல்லாம் போகியம். அப்ப போக்தா வேற, போகம் செய்கின்றவன் வேற, போகம் செய்கின்ற வஸ்துக்கள் வேற. அப்ப இந்த ரெண்டும் 100% வேற வேறதான், விபக்தம் தான், பிரிஞ்சுதான் இருக்கு. அப்படி இருந்தாலும் அசங்கீர்ணயோர், ஒன்னு சேராதவைகள். இது ரெண்டும் சங்கீர்ணம்னா ஒன்னா இருக்கிறது, அசங்கீர்ண யோகம்னா என்ன அர்த்தம், ஒன்று சேராதவைகள். சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒன்னாகவே முடியாது, திரஷ்டாவும் திருஷ்யமும் ஒன்னாகவே முடியாது. அப்படிப்பட்டவைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அவிபாக பிராப்த இவ, அத வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அவிபாக பிராப்த இவ, அதை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒண்ணு சேர முடியாதத
ஒண்ணு சேர்ந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், சத்யாம் போக. அப்படி பார்க்கும் போது போகமானது சம்பவிக்குது. சிங்க் எங்கெல்லாம் சிங்க் ஆகுதோ அங்கெல்லாம் போகம். ஆப்ஜெக்டா இருக்கிற ஃபுட் எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், சப்ஜெக்டா இருக்கிற போக்தாவா இருக்கிற என்னோட நான் என்ன பண்ணிட்டேன், வாயில போட்டு ஆஹா சூப்பர் அப்படின்ட்டேன். நான் அப்படின்ற சாட்சி சம்பேத்தியமா, நான் அப்படின்ற சாட்சியோட இந்த விஷயத்தை நான் என்ன பண்றேன், ஒன்னாக்குறேன். நல்ல ஃபுட்டு நம்ம எப்போ வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம் தெரியுங்களா, ஆஹா ஆஹா அப்படின்னு நம்ம சொல்லும்போது வாக்கு வராது தெரியுங்களா உங்களுக்கு, அப்பெல்லாம் சிங்க் ஆகுதுன்னு அர்த்தம். போக்தாவா இருக்கும் நம்ம. என்ன அருமையா இருக்கு, அருமையான மியூசிக், அருமையான ஃபுட்டு. அப்ப நம்ம சொல்லும் போதெல்லாம் அந்த போக்தா வந்து பாத்தீங்கன்னா போக்தாவோட போகிய வஸ்து என்ன ஆகுது, அவிபாக பிராப்த விவ, பிரிவில்லாம ஒன்னா ஆகிற மாதிரி ஆகுது. அப்ப அதுக்கு பேர் தான் சத்தியாம் போக கல்பியதே. அதுக்கு பேர் தான் போகம் என்று கல்பனை செய்யப்படுகிறது. அப்ப போகம் போகம்னு யாராவது கேட்பாங்க, நம்ம போகம் பண்றோம் அப்படின்னா என்ன சுவாமி அப்படின்னா, போகம் பண்றோம் அப்படின்னா திரஷ்டாவோட திருஷ்யம் ஒன்னான மாதிரி எப்பெல்லாம் ஆகுதோ அப்பெல்லாம் போகம். சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா, நான் 2 நாள் முன்னாடி எங்கேயோ யாருக்கும் சமைச்சேன், லாஸ்ட் யாரையும் கூப்பிட்டு யாருண்டா, ஆமா ஒரு சாமி வந்துருந்தார் தத்துவா அப்படின்னு. நான் வந்து வராரு அப்படின்னு மோர் குழம்பு பண்ணுமா அன்னைக்கு, நல்ல மோர் குழம்பு பண்ணி நல்லா பக்கோடா பண்ணி, கடி பக்கோடா, நார்த் இந்தியா கடி பக்கோடாலாம் இங்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு எப்பாவது மூடு வந்து சமைச்சு கொடுப்பேன். அன்னைக்கு ஒரு சாமி வந்துட்டார், எனக்கு ரொம்ப பிரியமான சாமி. நல்ல கடி பக்கோடா பண்ணி நல்லா ஏதோ ஒரு நல்ல டிஷ் எல்லாம் பண்ணி அவருக்கு சாப்பிட வச்சா மண்ணு மாதிரி சாப்பிட்டு போனாரு. ஒரு கோவம்னா சரியான கோவம், ஒரு ரியாக்ஷனே இல்லை. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்க் ஆகல அந்த போக்தாவோட இந்த டிஷ் வந்து பாத்தீங்கன்னா, கடி பக்கோடி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகல, சிங்க் ஆகல. சிங்க் ஆயிருந்தா என்ன சொல்லியிருப்பாரு, ஏதாவது ஒண்ணு சொல்லணும் இல்ல, சாமி சூப்பரா இருக்கு சாமி அப்படின்னு சொல்லணும், இல்லைன்னா ஓரளவு பரவாயில்ல சாமி நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லணும், இல்லைன்னா நல்லா இல்ல சாமி சொல்லணும், ஏதாவது ஒண்ணு தானே சொல்லணும். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்லு மாதிரி இருந்துட்டு கல்லு மாதிரி போயிட்டேன். எனக்கு வந்து கோபம்னா கோபம், மெனக்கட்டு ஒருத்தர் சமைச்சிருக்கா, ஒரு மண்ணாங்கட்டி இல்லை, அவர் இந்திரியத்துல மகா வீக்னஸ், அதனாலதான் அவருக்கு சமைச்சேன் நானு. அவருக்கு சமைச்சதே என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ரொம்ப வீக்னஸ், குழந்தை மாதிரி. அவரு நல்ல சாமி, நல்ல குழந்தை மாதிரி சாமி. சரி அவரை மகிழ்ச்சி படுத்தலாம் சந்தோஷப்படுத்தலாம் தான் பண்ணேன். கடைசியில பார்த்தா ஒன்னும் ரியாக்ஷனே இல்லை. அப்ப என்ன அர்த்தம், போகம் சம்பவிக்கல. நம்ம வீட்டுல எல்லாம் அப்படித்தானே இருக்கோம், நிறைய புருஷங்காரங்கள் எல்லாமே அப்படிதான். புருஷங்காரங்கள ரியாக்ஷனே இருக்காது, சில மாதிரி சாப்பிட்டு போவாங்க, விரக்தன் ஆயிட்டாங்கன்னு அர்த்தமா? அப்படிலாம் இல்லை, யாருக்கும் ரியாக்ட் பண்ணவே தெரியாது. நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, ஒன்றும் இல்லை. நீங்க என்னதான் கஷ்டப்பட்டீங்கனாலும் 4 மணி நேரம் கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்துருந்தாலும் தேமேன்னு வந்து பாத்தீங்கன்னா உப்பு இருக்கா காரம் இருக்கா புளி இருக்கா ஒன்னும் சொல்ல தெரியாது. அப்ப என்ன அர்த்தம், சிங்க் ஆகல. அப்ப போகம் எப்போ அப்படின்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா விஷயத்தை பாக்குற அந்த சாட்சியோட சிங்க் ஆகும் போதெல்லாம் போகம் சம்பவிக்கிறது. நல்லா பண்ணல, அப்ப போகம் சம்பவிச்சிருச்சு. நல்லாவே இல்லை, இன்னைக்கு ஏன் இப்படி உப்பு போட்டிருக்க, ஏன் இப்படி காரம் போட்டிருக்க, இதுன்னு இப்படி இருக்கு அப்படின்னு ஏதாவது சொன்னாதானே போகம் சம்பவிக்குதுன்னு அர்த்தம். ஒண்ணுமே சொல்லல அப்படின்னா போகமே சம்பவிக்கலன்னு அர்த்தம், என்ஜாய் பண்ணவே இல்லை, சுகமோ துக்கமோ. அப்ப போகம்ன்றதுக்கு லட்சணமே என்ன அப்படின்னா, போகம் என்றால் போக்தாவா இருக்கக்கூடிய அந்த சாட்சியும் விஷயமும் வந்து என்ன ஆகணும், ஒன்னு சேரணும். ஒன்னு சேர்ந்தா அதுக்கு பேர் தான் போகம் என்று சொல்லப்படுகிறது. சொல்லியாச்சு. கல்பனா பண்ணுது. ஸ்வரூப பிரதிலம்பே து தயோஹோ கைவல்யம் ஏவ பவதி குதோ போக இதி. அதே நேரத்துல இந்த ரெண்டும் ஒன்னா சேராம, எது இந்த திருஷ்யமும் இந்த திரஷ்டாவும் ஒன்னு சேர்ந்துகிட்டே இருக்கு நமக்கு அனாதி காலத்துல இருந்து. சிங்காய் 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 புத்தி மனசு இந்திரியம் இந்த தேகம் அதுக்கப்புறம் விஷயம் எல்லாத்தோடையும் ஒன்னு சேர்ந்து இருக்கு. சரி இப்ப நீங்க கேட்கலாம், சாமி அவரு அப்ப சாப்பிட்டாருல சாமி, சாப்பிட்டாருன்னா எப்படி சேராம இருந்திருக்கும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பண்ணிட்டாரு, மனோ அனுபவம் மனசோட அனவஸ்தான்னு ஒரு அவஸ்தா இருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சாங்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். இதுல பிருகதாரண்ய மந்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மந்திரம், அருமையான மந்திரம் ஒண்ணு இருக்கு. எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனசு ஒண்ணு சேரலையோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்காது,
போகம் சம்பவிக்காது. பிருகதாரண்யத்துல ரொம்ப அருமையான மந்திரம் இருக்கு. சர்வம் மன ஏவ அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரம் சொன்னதுக்கு பிறகே வந்து பாத்தீங்கன்னா இது சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசா ஏவ பஷ்யதி மனசா ஏவ சுண்ணோதி காம சங்கல்ப விசிகிச்சான்னு ஒரு ருசியா வருது. அதுல சொல்லுது, அத்திர அத்திர மனா அபூவம், என் மனசு அங்க இல்ல. அத்திர மனா அபூவம், என் மனசு சாப்பிடுற இடத்துல இல்ல. அப்ப எங்க இருந்துச்சு? ஊர் மேய போயிடுச்சு, ஆபீஸ்லயே இருந்துருச்சு, என்னோட ப்ராப்ளத்திலேயே நின்றுச்சு. அப்ப நான் இங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஆனா என் கவனம் எங்க இருக்கு? ஆபீஸ்லயே இருக்கு, இல்ல நான் பார்த்த விஷயங்கள்லயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா நா தர்ஷம் அந்யத்திர மனா அபூவம் நா ஸ்ரௌஷம், என் மனசு வெளியில இருந்துச்சு அதனால நான் பார்க்கல, என் மனசு வேற இடத்துல இருந்துச்சு அதனால நான் கேட்கல, என் மனசு வேற எங்கேயோ இருந்துச்சு அதனால என்ன சாப்பிடுறேன்னு தெரியல. அப்ப என்ன அர்த்தம்? வேற எதையோட சிங்க் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப சாப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயோ சிங்க் ஆயிருந்ததுனால நான் கொடுத்த சாப்பாடு தெரியல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டும் சிங்காய் தான் இருக்கு. நம்ம அனாதி காலத்துல இருந்து புத்தி மனசு இந்திரியம் இந்த தேகம் விஷயம் இதோட சிங்காயிட்டே இருக்கு. போகம் சம்பவிச்சுக்கிட்டே இருக்கு, சுகம் துக்கம் சம்பவிச்சுக்கிட்டே இருக்கு அனாதி காலத்துல இருந்து. இது ரெண்டும் செப்பரேட் ஆயிடுச்சுன்னா போகம் சம்பவிக்குமா? சேர்ந்தாதானே போகம் சம்பவிக்கும். சேரல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திருஷ்யம் திருஷ்யமாக திரஷ்டாவாக இருந்தா அதுக்கு பேர் என்ன பேரு? கைவல்யம் அப்படின்னு பேரு. கைவல்யம்னு என்ன அர்த்தம்? தனிச்சு இருக்கிறது. கேவலசிய பாவம் கைவல்யம். கேவலம்னு என்ன அர்த்தம்? தனிச்சு இருக்கிறது. புருஷனா இருக்கிறது. இந்த திருஷ்யம் திருஷ்யமா இருக்கிறது. அந்த ரெண்டு நம்ம அந்நியதா கியாதி பண்ணி அடுத்த லெவல் போயிட்டு, அந்நியதா கியாத்தின்றது பரம்பிரசங்கியானது நடக்கிறது. அதுக்கப்புறம் திருஷ்யத்தையும் விட்டுறது, சித்தத்தோட டிஸ்கனெக்ட் ஆயிடுறது. சித்தத்தோட டிஸ்கனெக்ட் ஆனீங்கன்னா என்ன ஆகும்? தான் தானா சொரூப பிரதிஷ்டம் உண்டாயிடும், தான் தானா ஆயிடுவான். ததா திருஷ்டிக்கு சொரூபே அவஸ்தா. சொரூபத்திலேயே இவன் திரஷ்டா, இவன் சொரூபத்திலே நிக்கிறான். திருஷ்யம் என்ன ஆகுது? திருஷ்யம் இவனுக்கு போகத்தை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இவன் சிங்கா இருக்கிற வரைக்கும் போகத்தை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இவன் எப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்நியதா கியாதி பண்ண ஆரம்பிச்சுட்டானோ அப்பவே அது என்ன பண்ணுது? போகத்தை கொடுக்கறத நிப்பாட்டிட்டு அது செப்பரேட் ஆயிடுச்சு. போ சனியன, என்ன இது வரைக்கும் பார்த்து நீ வந்து போகம் பண்ணிட்டு இருந்த, சரி இப்ப உனக்கு வைராக்கியம் வந்துருச்சு, என்ன பார்க்க ஆரம்பிச்சுட்ட அப்படின்ட்டு என்ன பண்ணிடுச்சு? இது இவனுக்கு போகம் கொடுக்கறத இந்த அவித்யா என்ன பண்ணிடுச்சு? நிப்பாட்டிட்டு அவித்யா தனியா செப்பரேட் ஆயிடுச்சு. இந்த திரஷ்டா வந்து பாத்தீங்கன்னா தனியா செப்பரேட் ஆயிட்டான். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, சொரூப பிரதிலம்பே தூ, எது வரைக்கும் போகம் சொல்றோமோ தூ, ஆனால் வந்து பாத்தீங்கன்னா சொரூப பிரதிலம்பே, சொரூபத்தை வந்து அடையும் போது எப்படி சொரூபத்தை அடையணும்? வெளியில பாத்தீங்கன்னா போகம், அதே உள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மோட்சம். மெதுவா வித்ரா பண்ணி உள்ள போய் தான்லயே நிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, தான்லயே ஆலம்பனம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிரதிலம்பே, மாறாக வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற விஷயங்களை ஆலம்பனம் பண்ணாம, வெளியில இருக்கிற விஷயங்களை அறியாமல் தன்னையே அறியறது. அப்ப அந்நியதா கியாத்தியில கூட உங்களுக்கு என்ன வரணும்? வைராக்கியம் வரணும். நான் சொன்னா அந்நியதா கியாதி பண்ணும்போது கூட பெரிய சுகம், ஈசனோடாயினும் ஆசை அருமின் சொல்லியிருக்க. பெரிய சுகம் எங்க அப்படின்னா அந்நியதா கியாதி, நான் வேற இந்த சித்தம் வேறன்னு எப்போ நீங்க பாக்குறீங்களோ அதான் பெரிய சுகம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல என்ன ஆகணும்? போர் அடிச்சோன்னு அந்த பாக்குறதையும் இவன் நிப்பாட்டுவான். அதுக்கு பேர் என்ன சொல்லிக்கோ? பர வைராக்கியம். அந்த பர வைராக்கியம் ஆகும் போது அதுக்கு பேரு பிரதிலம்பேன்னு பேர். சொரூப பிரதிலம்பே அப்படின்னா அவன் அவித்யாவை திருஷ்யத்தை பார்க்கறதையும் விட்டுட்டு தான் தன்னையே பார்க்கிறான், தன்னையே நிக்கிறான். அப்படின்னா தன்னையே அறியும் போது தயோகோ கைவல்யம் ஏவ, ரெண்டுத்துக்கும் கைவல்ய அவஸ்தையானது உண்டாகுது. ரெண்டு நாளது திருஷ்யத்துக்கும் கைவல்யம் தனிச்சு போயிடுது, செப்பரேட் ஆயிடுது. அது அப்புறம் திரஷ்டாவும் செப்பரேட் ஆகி தனிச்சவனா ஆயிடுறான். இதான் வந்து பாத்தீங்கன்னா கைவல்யம் அப்படின்னு பேர். ரெண்டுத்துக்குமே கைவல்யம் ஆனது ஏவ பவதி குதோ போகைதி. ரெண்டு செப்பரேட் ஆயிடுச்சுன்னா போகம் எப்படி சம்பவிக்கும்? குதோ போக
எப்படி சம்பவிக்கும்? எந்த விதமா போகம் சம்பவிக்கும்? போகம் சம்பவிக்கணும்னா என்ன ரூல் இருக்கு? இந்த திரஷ்டாவும் திருஷ்யமும் என்ன ஆகணும்? சிங்க் ஆகணும். சிங்கானா போகம், சிங்க் ஆகல அப்படின்னா கைவல்யம். அதாவது யார்கிட்ட பாத்தீங்கன்னா ஏதாவது ரோகம் வந்தா இந்த இந்த டெக்னிக் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பண்ணுங்க. இப்போ பௌத்த மதத்தை தான் இந்த டெக்னிக் முக்கியமா இது பண்றாங்க. இதெல்லாம் நம்ம மதத்துல இருக்கிறது, நம்ம மதத்துல இருந்தா பிரிஞ்சு போனது, நம்ம யோகத்துல இருந்தா பிரிஞ்சு போனது எல்லாம். நம்ம முக்கியமா பாத்தீங்கன்னா என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் என்ன பண்ணுங்க, பாருங்கன்னு நம்ம சொல்றோம். ஏத்தான் பஷ்ய, கீதால முதல் உபதேசம் எங்க தெரியுங்களா? ஏத்தான் பஷ்ய, ஞாபகம் இருக்கா? பாரு. அதுதான். இது எல்லாத்தையும் பார்க்கணும். பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும்? அது ஆப்ஜெக்ட் ஆக ஆரம்பிச்சுன்னா அதுல இருந்து வரக்கூடிய போகம் சம்பவிக்காது. தலைவேதனை வருது அப்படின்னா தலைவேதனைய பார்க்கணும், தலைய பார்க்கணும், தலைவேதனை பார்க்கணும். எங்க இருந்து வேதனை கிரியேட் ஆகுது, வேதனைனா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நல்லா அபியாசம் பண்ண 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 மெதுவா பாக்குற ஆப்ஜெக்ட் தன்மை வந்துச்சுன்னா தலையை நீங்களும் வேலையாயிடுவீங்க. உங்களுக்கு போகம் சம்பவிக்காது. எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா போகம் சம்பவிக்காது. போகம் சம்பவிக்கணும்னா பார்ப்பவனும் பார்க்கப்படும் வஸ்துவும் ஒன்னான மாதிரி சிங்க் ஆச்சுன்னா நான் தலைவேதனை தான், நான் தலைனா தலைவேதனை தான். அப்ப நான் வேற இந்த தலைவேறன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தலைவேதனை இருக்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பார்க்கணும். அப்ப பார்க்காம நீங்க செப்பரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கைவல்யம், ஒன்னாயிட்டீங்க அப்படின்னா போகம் அப்படின்னு சொல்லப்படுது. ததாச்ச உத்தம், அது போலவே சொல்லப்படுகின்றது, சொல்லப்பட்டிருக்கு. என்னது? புத்திதா பரம் புருஷம் ஆகாரசீல வித்யாதிபிஹி விபக்தம் அபஷ்யன் குர்யா தத்ர ஆத்ம புத்திம் மோகேன இதி. இது பாத்தீங்கன்னா பஞ்சசிகாச்சாரியாரோட இதுல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்தியோட பாத்தீங்கன்னா மேலானவன் ஆத்மா. கட்டோபனிஷத்து மந்திரம் இருக்கு. அதே மாதிரி பகவத்கீதையில 3வது அத்தியாயம் 42வது 41 42 ஸ்லோகம். அதுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையா ஸ்லோகங்கள் சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இதுல பகவத்கீதை இதுல கட்டோபனிஷத்துல வேணா எழுதிக்கு. கட்டோபனிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா எத்தனாவது? 3வது வள்ளி. கட்டோபனிஷத்துல 3வது வள்ளி. 3வது வள்ளியில பாத்தீங்கன்னா மந்திரம் பாத்தீங்கன்னா 10-11. 10-11 3வது வள்ளி, 10வது மந்திரம், 11வது மந்திரம். இந்திரியேபிய பராயர்த்தா அர்த்தேபிய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹி புத்தேராத்மா மகான் பரஹ மகத பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷ பரஹ புருஷான் ந பரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பராகதி. 2 மந்திரங்கள் இதே தான் பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன கட்டோபனிஷத்து மந்திரமே பாத்தீங்கன்னா 3, 41, 42ல பகவத்கீதையில இருக்கு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இங்க ஆச்சாரியர் இங்க சொல்றாரு, இந்த சாங்கிய ஆச்சாரியார் சொல்றார், பஞ்சசிக ஆச்சாரியார், புத்திதக பரம் புருஷம், புத்தியை காட்டிலும் மேலானவன் யாரு? ஆத்மா. புத்தியில புரிஞ்சுக்கிறதுன்னா வச்சுக்காதீங்க, புத்தியை தாண்டி போகணும். புத்தியை காட்டிலும் யார் பெருசு அப்படின்னும் போது கீதாலையும் கட்டோபனிஷம் சொல்லுது, இந்திரியங்களை காட்டிலும் தன்மாத்திரைகள் உயர்ந்தது, தன்மாத்திரைகளை காட்டிலும் மனம் உயர்ந்தது, மனம் மேலானது, மனதை காட்டிலும் பாத்தீங்கன்னா புத்தி மேலானது. ஒவ்வொன்றா வாங்க வரிசையா. விஷயத்தை காட்டிலும் இந்திரியம் பெருசு, இந்திரியத்தை காட்டிலும் பாத்தீங்கன்னா பஞ்ச தன்மாத்திரைகள் பெருசு, பஞ்ச தன்மாத்திரைகளை காட்டிலும் மனசு பெருசு, மனசை காட்டிலும் புத்தி பெருசு, புத்தியை காட்டிலும் பாத்தீங்க அப்படின்னா அவ்வியக்தம் அவ்வியாக்கிருதன்ற பிரகிருதி தத்துவம் பெருசு, அதை காட்டிலும் பெருசு எது? ஆத்மா. லாஸ்ட். ஆத்மாக்கு மேல பெருசு இருக்கா? ஒண்ணும் இல்லை. மேலானது ஒண்ணு இல்லவே இல்லை. அதுதான் எல்லை, அதுதான் சீமா, லாஸ்ட் எண்டு அப்படின்னு மந்திரம் சொல்லுது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா புத்தியை காட்டிலும் மேலானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தியை காட்டிலும் 2 தத்துவம் நம்ம மேல போனோம். புத்தி இண்டிவிஜுவல் புத்தி, டோட்டல் புத்திக்கு என்ன பேரு? மகத்துன்னு பேரு. டோட்டல் புத்திக்கு மகத்துன்னு பேரு. வேதாந்தத்துல என்ன சொல்லுவோம்? ஹிரண்ய கர்ப்ப புத்தின்னு சொல்லுவோம். ஹிரண்ய கர்ப்பம். அப்ப பாத்தீங்கன்னா அதை காட்டிலும் பெருசு எது? மூலப்பிரகிருதி. தூங்கி போயிட்டீங்கன்னா மூலப்பிரகிருதி அவித்யால போய் தூங்கி போயிடும். அதை காட்டிலும் பெருசு எது அப்படின்னா மேலானது ஆத்மா, நான்.
அப்ப இங்க சொல்றாரு புத்தியை காட்டிலும் புத்தித்தக பரம் புருஷம், புத்தியை காட்டிலும் மேலானவன் புருஷன். அப்படி இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த புருஷனோட வந்து பாத்தீங்கன்னா ஆகாரம், ஆகாரம் ஷீல வித்யாதிபிகி விபக்தம். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த புருஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதோட தனியா இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புத்தி வந்து அந்த புருஷனை காட்டிலும் புத்தியை காட்டிலும் பெருசா இருக்கிற அந்த புருஷன், அவனுடைய ஃபார்ம், அவனுடைய சீலம்ன்றதுக்கு அர்த்தம் தர்மம், அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஞானம், இதுல எல்லாத்திலிருந்தும் வந்து பாத்தீங்கன்னா வேறானதுன்னு அறியாம, இதெல்லாம் எங்க இருக்கு? நடத்தன்னு நம்ம சொல்றோம், ஒருத்தட்ட சீலம்னு நம்ம சொல்றோம், எங்க இருக்கு? இந்த திருஷ்யத்துலதான் இருக்கு. அவர் ரொம்ப நல்லவர். எங்க இருக்கு? தேகம், மனசு, புத்தி இதுலதான் இருக்கு. ஆத்மாவுக்கு ஏதாவது நல்லது கெட்டதுன்னு இருக்கா? காப்பிட்டியும் ஒரே ஆத்மா தான், புண்ணிய ஆத்மாட்டையும் ஒரே ஆத்மா தான். இந்த ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரம் சுத்தமானது. நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம இந்த ஆகாரத்தை வச்சுக்கிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெள்ளையா இருக்காரு ஜி, அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே ரொம்ப சௌந்தரியமா இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லி என்ன பண்றோம், ஆகாரத்தை வச்சு ஒருத்தரை எடை போடுறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எதை வச்சு எடை போடுறோம்? சீலம். சீலம்னா அவரோட குவாலிட்டிஸை வச்சு, குணத்தை வச்சு எடை போடுறோம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்க வித்யாவை வச்சு எடை போடுறோம். இதெல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா விபக்தம் அபஷ்யன், அவிபக்தம், அங்க சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா மாத்தி எழுதியிருக்கு அவிபக்தம், அவிபக்தம் அபஷ்யன். எவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரிவில்லாம இந்த ஆத்மாவையும் இந்த வித்யா, இந்த ஆகாரம், இது எல்லாத்தையும் தர்மம் எல்லாத்தையும் ஒண்ணுபடுத்தி பாக்குறானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா அபஷ்யன்னு குறியாத்து தத்திர ஆத்ம புத்தி மோகேன. அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த நான் அல்லாத அந்த திருஷ்யங்கள்ல மோகத்தினால, அவித்யா மோகத்தினால என்ன பண்றான்? ஆத்ம புத்தியை செய்கின்றான். நான் எவ்வளவு சன்னியாசி, நல்ல சிறந்த சன்னியாசி தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய வைராகி தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஞானி புருஷன் தெரியுமா, நான் எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா நடிகர்கள்ட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பாடி மேல அஃபெக்ஷன் இருக்குல்ல, ஏன்னா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும்ல. எதெல்லாம் மெயின்டைன் பண்றாங்களோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம் ஆயிடுது. ஆக்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்க்கு போயிட்டே இருக்கான், அவன் பாடி மேல அவ்வளவு அஃபெக்ஷன் இருக்கு. அதே நேரத்துல ஆக்டர்ஸ் எல்லாம் மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்க சௌந்தரியத்து மேல அவங்களுக்கு அகங்காரம் இருக்கு. இப்ப நான் டெய்லி காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்னோட ஞானத்து மேல எனக்கு அபிமானம் இருக்கு. யார் யாரெல்லாம் எதெல்லாம் யூஸ் பண்றோமோ அது மேலெல்லாம் நமக்கு என்ன ஆயிடுது? அபிமானம் வந்துடுது. ஆனா நான் வேறங்க, நான் வேறன்னு தெரியாம என்னோட வித்யா, என்னோட நடத்தை, என்னோடைய வந்து ஆகாரம், ஃபார்ம், இதுல எல்லாம் எனக்கு என்ன ஆயிடுது? ஆத்ம புத்தியை செய்கிறேன். எதனால பண்றேன்? அந்த விபாகம் இல்லாததுனால, பிரிச்சு பாக்குற தன்மை இல்லாததுனால, மோகத்தினால நான் என்ன பண்றேன்? ஒன்னாக்கி பாக்குறேன். இதுக்குதான் என்ன பேரு? ஏகாத்மதா. இவ திருக்கு தர்ஷன சக்தியோ ஏகாத்மதா இவ அஸ்மிதா. இந்த ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்காம ஒன்னான மாதிரி எதை நம்ம பாக்குறோமோ அதுக்கு பேரு தான் அஸ்மிதான்னு சொல்லக்கூடிய அகங்காரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 6வது சூத்திரம் முடியுது. மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். இது நம்ம லேயரா எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி எடுக்கணும் அப்படின்னா வெறும் கான்சியஸ்னஸ், நான் அப்படின்ற ஒரு கான்சியஸ்னஸ், அது பேசிக் ஸ்கிரீன் மாதிரி. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மறைச்சிருக்கிறது என்னது? அவித்யா லேயர். அந்த நான்றது போதம் உண்டாகிற வரைக்கும் இந்த அவித்யாவும் என்ன இருக்கும்? போயிட்டே இருக்கும். கயிறுன்னு தெரிகிற வரைக்கும் அந்த கயிறை அந்த வெளிச்சம் வர வரைக்கும் இருட்டு என்ன பண்ணிருக்கோம்? அந்த கயிற்றுக்கு மேல இருட்டு அப்படியே இருக்கும், வெளிச்சம் கொண்டு வர வரைக்கும். அப்ப 2வது லேயர் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த அவித்யா லேயர் கண்டினியூஸ் அனாதி காலத்துல இருந்து நானுக்கு மேல ஒரு அவித்யா லேயர் போயிட்டே இருக்கு, 2வது லேயர். அந்த 2வது லேயருக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல வேற என்ன இருக்கு நம்ம சொல்லுவோம்? பிராணன் போயிட்டு இருக்கா. இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா ஜீவ பிராணதாரனேன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம புத்தி வந்து பிராணன்ல தான் முதல் அகங்காரம் உண்டாகுது தூக்கத்துல இருக்கும்போது. அப்ப 3வது லேயர் வந்து பாத்தீங்கன்னா பிராண விருத்தின்னு சொல்லுவோம். இந்த பிராண விருத்தி தான் தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா புத்தியா வேக்கப் ஆகுது. அப்ப 4வது லேயர் வந்து பாத்தீங்கன்னா புத்தி போயிட்டே இருக்கு.
அந்த புத்தியில தான் என்ன உண்டாகுதுன்னு கேட்டீங்கன்னா அகங்காரம் அப்படின்ற இந்த முதல் வேக்கப்பானோட நான் மனுஷன், நான் ஆம்பளை. தூக்கத்துல தான் இருந்துச்சா நான் ஆம்பளை மனுஷன், நான் சன்னியாசி, மண்ணாங்கட்டி ஒண்ணும் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல ஆணும் பெண்ணும், அம்மாவும் அப்பாவும், சிங்கமும் யானையும் கொசுவும் எல்லாம் ஒண்ணுதான். அந்த புத்தி வேக்கப்பான மாத்திரத்துல நான் கொசு, நான் சிங்கம், நான் மனுஷன், நான் சன்னியாசி, நான் ஆம்பளை, நான் பொம்பளை எல்லாம் வந்துருது. இது இந்த பேசிக் லேயருக்கு என்ன பேரு அப்படின்னா அகங்காரம். நம்ம அகங்காரம் நம்ம நினைக்கிறது வெளியில சொல்றோம் அவர் ரொம்ப அகங்காரமா இருக்காரு அப்படின்னு, அது எடுக்காதீங்க. அது ரொம்ப அதிகமான வெளிப்படுறது, அது வியக்தமாகுது. வாஸ்தவத்துல அகங்காரம்ன்றது என்ன, புத்தி வேக்கப்பான மாத்திரத்துல இந்த தேகாதிகள் எல்லாத்துலயும் நான் அப்படின்னு அந்த அவித்தியினால ஒன்னாக்கி வச்சிருக்கிற ஒரு தாட். எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் ஜீவன் அப்படின்ற தாட்டு தான் அகங்காரம். அகங்காரம் என்னது, நான் ஜீவன். அப்ப நான் ஜீவன்ற தாட்டு பிராணனுக்கு மேல புத்தி, புத்திக்கு மேல வந்து லேயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் ஜீவன் அப்படின்ற தாட். அது கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. அந்த ஜீவனுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் உண்டாகுது அப்படின்னா நான் போக்தா, நான் கர்த்தா அப்படின்னு ரெண்டு தாட்டு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. ஜீவத்துவத்தோட இணைஞ்ச தாட்டு. இந்த போக்திருத்துவம் கர்த்திருத்துவத்துக்கு மேலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை சம்பந்தப்பட்டு நான் ஆண், நான் பெண், மேல் ஃபீமேல் அப்படின்ற எண்ணம். அதுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் சன்னியாசி, நான் கிரகஸ்தன், நான் இந்தியன், நான் தமிழன், நான் மலையாளி, இது மாதிரி இருக்கிற தாட்டெல்லாம் மேல. அதுக்கப்புறம் என்னோட புத்தி சம்பந்தமா நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், அவ்வளவு படிச்சிருக்கேன், நான் நல்லவன் கெட்டவன், இதெல்லாம் லேயர் 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 லேயரா போயிட்டே இருக்கும். அப்ப வந்து இத்தனை இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல அந்த ஜீவ அகங்காரம் இருக்கு பாருங்க, அதுக்கு மேலதான் இதெல்லாம் இருக்கு. இந்த ஜீவ அகங்காரம் தான் புத்தி வேக்கப்பானோன்னு அகங்காரமா இருக்கிறது. அது அப்ப அதை நெகேட் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாம் இல்லாம போயிடும். அப்ப இதுதான் காரணம். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அந்த ஜீவ அகங்காரம் இருக்குல்ல, அஸ்மிதா. அஸ்மிதாக்கு என்ன அர்த்தம், ஜீவ அகங்காரம். அதுதான் காரணம். அந்த ஜீவ அகங்காரம் போயிடுச்சு அப்படின்னா இந்த சம்சாரமே இல்லாம போயிடும், சச்சிதானந்தம் ஆயிடும். அதான் கிளேசம் சொல்றோம், முக்கியமான கிளேசம். பாஷத்துல விபக்தம் இருக்கு, பார்க்க நாளைக்கு கொஞ்சம் அது என்னன்னு பாத்துக்கிறேன், நான் செக் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்லோகத்தை நாளைக்கு பாத்துக்கிறேன். சரி.